ஷூக்களுக்கு லேஸ் கட்டி கொண்ட பின் நிமிர்ந்தான் அரவிந்தன். தம்பி, ஒரு நிமிஷம் இப்படி வா. என்னம்மா? எழுந்து வந்தான். இந்த போட்டோவை பாரு. அரவிந்தன் அம்மாவை முறைத்தான். மறுபடியும் தொடங்கிட்டியா? பாருண்டா, பாக்குறதுல நஷ்டம் உண்டா? எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சுமா, சாயங்காலம் வந்து நிதானமா பாத்துக்கிறேன், இப்ப ஆள விடு. அப்பா பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தார். ஒரு நிமிஷம், அத பாத்துட்டு போயேண்டா அரவிந்த். என்ன நஷ்டம் உனக்கு? அரவிந்த் அந்த போட்டோவை கையில் வாங்கினான். வேண்டா வெறுப்பாக பார்த்தான். ஒரு பெண்ணின் புகைப்படம். எல்லோரையும் போல ஒரு பெண். அவள் எப்படி இருக்கிறாள் என்றெல்லாம் சீர்தூக்கி பார்க்கும் விருப்பம் அவனிடம் இல்லை. எப்படி இருக்கா தம்பி? அம்மா ஆர்வமுடன் கேட்க, எனக்கு பிடிக்கல, இந்தா ஆபீஸுக்கு நேரமாச்சு. அம்மாவிடம் அதை திணித்துவிட்டு வேகமாக நடந்தான். அவன் முதுகில் அம்மாவின் குரல். என்ன நினைச்சிட்டு இருக்கான் இவன்? இந்த பொண்ணோட ஜாதகம் 10 பொருத்தமும் பொருந்தி இருக்கு. இவன் நல்ல உத்தியோகத்துல இருக்கா, நிறைய சீர் செனத்தி வரும். இவங்க குடும்பமும் வசதியான குடும்பம். இவளை விட லட்சணமா இவனுக்கு இன்னொரு பொண்ணு கிடைக்குமா? நீ புலம்பறத நிறுத்துடி. நீ புலம்பி என்ன உபயோகம்? அவன் தானே தாலி கட்டணும். வயசு இந்த வைகாசி மாசம் 33. ஏன் தான் இப்படி நடந்துக்கிறானோ? வயசான காலத்துல ஒரு பேர குழந்தைய கொஞ்சம் யோகம் இல்லையா நமக்கு? அம்மா தொடங்கி விட்டால் நிறுத்த மாட்டாள். 10:30 மணி சுமாருக்கு சுசீலா வந்தாள். அவர்களது மூத்த மகள். ஆபீஸில் இன்ஸ்பெக்ஷன் காரணமாக விடுமுறை என்பதால் அம்மாவை பார்க்க வந்து விட்டாள். அந்த வரனை கொண்டு வந்தது அவள்தான். அரவிந்த் என்னமா சொன்னா? பிடிக்கலன்னு சொல்லிட்டான் சுகி. ஏன், கண்ணை மூடிட்டே போட்டோவை கையில வச்சிருந்தானா? என்னாச்சு இவனுக்கு? அதான் தெரியல. யாரையாவது மனசுல வச்சிருக்கானோ? நிச்சயமா இல்லம்மா. என் சிநேகிதி அவன் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றா. உங்க தம்பி சரியான முசுடுங்க, யார்கிட்டயும் பழக மாட்டார்னு சொல்றாளே. என்னடி ஆச்சு இவனுக்கு? அப்பா குறுக்கிட்டார். அது அவன் சுபாவம்மா. வீட்டுல இருக்கான், உங்க அம்மா சலசலன்னு பேசுவா. 100 வார்த்தைக்கு அரை வார்த்தை பதில் சொல்லுவான். கையில ஏதாவது ஒரு புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு லைப்ரரி மாதிரி உட்கார்ந்துருவான். பிறந்த முதலே தொடங்குன இந்த புத்தி இப்பவும் தொடருது. நாளைக்கு ஒருத்தி வந்து மாத்தட்டும்னு நான் பார்த்தா பிடியே குடுக்கறது இல்லடி சுசி. வீடு எந்திரமயமா ஆயிடுச்சு. ஒரு கலகலப்பு சந்தோஷம் வேண்டாமா? விடுமா, ஞாயிற்றுக்கிழமை நான் வரேன். கொஞ்சம் உடைச்சு பேசலாம் அவன்கிட்ட. நாளை மறுநாள்டி ஞாயிற்றுக்கிழமை. அவனை சம்மதிக்க வைடி சுசி. இந்த வரனையே பார்க்கலாம். சம்மந்தி மரியாதைன்னு உங்க அம்மாவுக்கு பட்டுப்புடவை கிடைக்கும், அதான் பறக்கிறா. போதுமே உங்க கிண்டல். சுசீலா சற்று நேரத்தில் புறப்பட்டு விட்டாள். அரவிந்துக்கு அக்கா தங்கைகள் 3 பேர். மூத்தவள் சுசீலா, அடுத்தவள் பத்மினி, அதன் பிறகு அரவிந்த், கடைசியில் ஜெயந்தி. ஜெயந்தியின் கல்யாணம் போன வருஷம்தான் முடிந்தது. அவளுக்கும் அரவிந்துக்கும் 6 வயது வித்தியாசம். ஜெயந்திக்கு 26 வயதில் கல்யாணம். அப்பா 3 வருடங்கள் முன்பே ரிட்டையர் ஆகிவிட்டார். அரவிந்தின் வருமானம் பெரிய அளவில் குடும்பத்துக்கு அவசியமாக இருந்தது. நிறைய லோன்கள், வெளியே கடன் என்று கல்யாணங்களுக்கு வாங்கி கொண்டே இருந்தான். இன்னும் அடைந்த பாடில்லை, பாக்கி இருக்கிறது. ஜெயந்தி கல்யாணம் முடியும் வரை அம்மா பேசவில்லை. அது முடிந்ததும் இவனுக்கு வரன் பார்க்க தொடங்கிவிட்டாள். அரவிந்த் பிடி கொடுப்பதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை விடிந்தது. அரவிந்த் தன் உடற்பயிற்சி, ஜாகிங் எல்லாம் முடித்துக்கொண்டு 9 மணிக்கு குளிக்க போனான் நிதானமாக. குளித்துவிட்டு வெளியே வர வாசலில் ஸ்கூட்டர் சத்தம். சுசீலாவும் அவள் கணவரும். வாங்க மாப்ள. அப்பா வழிய தொடங்கி விட்டார். அம்மா, கொஞ்சம் காஃபி கொடு. அவருக்கு ஆபீஸ்ல இன்னைக்கு ஓவர் டைம் போகணும். குழந்தைங்களை கூட்டிட்டு வரலையா சுசி? அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க. வாங்க. அரவிந்த் வரவேற்றான். என்ன சாப்பாடு போட போற? அரவிந்த் பதில் பேசாமல் சிரித்தான். உன்னை ஒரு வழி பண்ணத்தான் இன்னைக்கு உங்க அக்கா வந்திருக்கா. காஃபியை குடித்து விட்டு எழுந்தார். என்னங்க, சாயங்காலம் இந்த வழியால வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு போயிடுங்க. அவர் போய்விட்டார். சாப்பிட்டியா சுசீலா? இல்லம்மா. வா, சாப்பாடு சூடா இருக்கு. அரவிந்த், நீ வாடா. 3 பேரும் அப்பாவையும் சேர்த்துதான் உட்கார்ந்தார்கள். அரவிந்த், இன்னைக்கு உன்னை நான் விடுறதா இல்ல, பிரெயின் வாஷ் பண்ணத்தான் வந்திருக்கேன். அவன் பதிலே சொல்லவில்லை. நான் சீரியஸா பேசுறேன் அரவிந்த். அப்பா அம்மாவுக்கும் வயசாச்சு. எத்தனை நாள் குடும்ப பொறுப்பை சுமக்க முடியும்? உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்து நீ தான் சகலமும் செய்யணும். நீயும் குழந்தல்ல. உனக்கும் 33 வயசு ஆயாச்சு. இனிமேலும் தள்ளி போடுறதுல என்ன லாபம் சொல்லு பாக்கலாம். போன வருஷம்தான் ஜெயந்தி கல்யாணம் ஆச்சு. அதனால நான் தள்ளி போடல. இத்தனை நாள் பார்க்கல. அப்பாவும் அம்மாவும் சடாரென நிமிர்ந்தார்கள். நீ என்னப்பா சொல்ற? சின்னக்கா கல்யாணம் முடிஞ்சு 6 வருஷம் ஆச்சு. அப்ப எனக்கு வயசு 27 தான். நாங்க பார்க்கலன்னு குற்றம் சொல்றியா? அப்பா சீறிக்கொண்டு புறப்பட்டார். நான் யாரையும் குறை சொல்லல.
ஜெயந்தி எனக்கு தங்க, அவ கல்யாணத்தையும் முடிச்ச பின்னாலதான் எனக்கு கல்யாணம்னு ஆயிட்டதுனால 33 வயசு ஆச்சுன்னு சொல்றேன். வீட்டுல பொண்ணை வச்சுக்கிட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவாங்களா? செய்யணும்னு நான் சொல்லலம்மா, நான் கேட்கவும் இல்லையே. வயசு கூடி போக இதுதான் காரணம்னு சொல்றேன். எப்போதும் பேசாதவன் பளீரென பேச அத்தனை பேரும் சன்னமாக தாக்கப்பட்டார்கள். சுசீலா சட்டென சிரித்தாள். போட்டோம், இனிமே எந்த தடையும் இல்லையே. இருக்குக்கா. நீ என்னப்பா சொல்ற? அப்பா ரிட்டையர் ஆயாச்சு, பென்ஷன் வருது, அத அப்பா வீட்டுக்காக செலவழிக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. இப்ப என் ஒருத்தன் சம்பளம் தான். நிறைய கடன் இருக்கு. நாளைக்கே ஜெயந்திக்கு வளகாப்பு பிரசவம்னு வரும். அதெல்லாம் நான் மீட் பண்ணணும். இந்த நிலைமையில எனக்கு ஒரு கல்யாணம் தேவையா? அம்மா முகம் வெளிரி விட்டது. தம்பி, இப்பதான் உனக்கு கல்யாணம் ரொம்ப அவசியம். இந்த போட்டோல இருக்கிற காயத்ரி உத்தியோகம் பாக்குறா. ஏறத்தாழ உன் சம்பளம். அது கைக்கு வந்துட்டா உன் பிரச்சனைகள் தீர தொடங்கிடும். அதாவது பண வரவு இருக்கு, அதுக்காக ஒரு தாலிய கட்டணும் இல்லையா? அப்படி இல்லப்பா, இந்த காலத்துல கமிட்மெண்ட் எல்லாருக்குமே நிறைய இருக்குது. 2 பேர் சம்பாதிச்சாதான் தாங்குது. அதுல கேவலம் இல்லையே. 3 அக்கா தங்கைகளோட பிறந்த உனக்கு பாரம் இருக்கத்தான் செய்யும். நான் பாரம்னு சொல்லல, ஆனா எனக்கு கல்யாணம் செஞ்சுக்கணும்னு தோணல. காரணம் தெரியல. அதனால இப்போதைக்கு எனக்கு வரன் பாக்காத. நான் தயாரா இல்ல. பின்ன எப்ப பாக்குறது? உனக்கும் 33 வயசு, இதுவே அதிகம். அப்பா அம்மாவுக்கு வயசாகுது அரவிந்த். லுக் அக்கா, வாழ போறது நானு. ஏன் கடனை அடைக்க அம்மாவுக்கு சப்பாத்தி போட்டு தரணும்னு உதவி செய்ய ஒருத்தியன்னு நான் கொண்டு வர முடியாது. இதெல்லாம் ஒரு மாதிரி கடனேன்னு வாழ்க்கை தொடங்குற மாதிரி இருக்கும். வாழ்க்கைன்னா ஒரு சந்தோஷமான ஆரம்பம் இருக்கணும். இப்படித்தான் அது தொடங்கணும்னு கோடு போட்டுக்க எனக்கு பிடிக்கல. ஆள விடு. எழுந்து விட்டான். கை கழுவி சட்டை மாட்டிக்கொண்டான். வெளியே போறியா அரவிந்த்? 1 மணி நேரத்துல வந்துடுறேன், லைப்ரரி வரைக்கும் தான். போய்விட்டான். பாத்தியாடி, புரியுதா உனக்கு? அவன் எங்களை குத்தி காட்டுறான். நான் அப்பவே சொன்னேன், பத்மினி கல்யாணம் முடிஞ்ச 6 வருஷம் இடைவெளி. இவன் கல்யாணத்தை முடிச்ச அப்புறம் ஜெயந்திக்கு பண்ணிருக்கலாம். சரிம்மா, ஒருத்தி வந்து இவன் புத்தி மாறிட்டா ஜெயந்தி நின்னு போயிருவாளே. அப்பா, பெத்த பிள்ளைய நீங்களும் நம்பணும். அது உங்களுக்கு சுத்தமா கிடையாது. நான் பேசினா உங்களுக்கு வருத்தம் வரும். மாசம் என்ன பென்ஷன் வருது உங்களுக்கு? 1700. வீட்டுக்காக அதுல எவ்வளவு உபயோகப்படுத்துறீங்க? எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு தானே இருக்கிறோம். பொய் சொல்லாதம்மா. சல்லி காசு பென்ஷன்ல நீங்க எடுக்கிறது இல்ல, எனக்கு தெரியும். எல்லாம் அவன் சம்பளத்துலதான். ஜெயந்தி கல்யாணத்துக்கு வட்டிக்கு கடன் வாங்கி அதை அடைச்சிட்டு வரான் அவன். நீங்க கொஞ்சம் கை கொடுக்க கூடாதா? நான் தாண்டி குடுத்தனும் நடத்துறேன். சிக்கனமா நடத்துற காரணமா தான் தாங்குது. போதுமா உன் பெருமை? அவன் வெறுப்புக்கு காரணம் இருக்கு. நாளைக்கு மனைவின்னு ஒருத்தி வருவா. இவன் சகிச்சுக்கிற மாதிரி அவளால முடியணுமே. பயப்படுறான். ஏன், எதுக்கு பயப்படணும்? நாங்க பொல்லாதவங்களா? அப்படி நான் சொல்லலப்பா. ஆனா பணம்னு வந்துட்டா நீங்க பெத்த பிள்ளைங்கன்னு கூட பாக்குறது இல்ல. சரிடி, நாளைக்கு வந்தவ சரியா இல்லைன்னா எங்க கையில 4 காசு வேண்டாமா? உங்ககிட்ட பேசி ஜெயிக்க என்னால முடியாது. பணம் தான் முக்கியம்னு நினைச்சா அரவிந்த் இன்னும் விலகிதான் போவான் உங்களை விட்டு. ஜாக்கிரதை. அரவிந்த் அலுவலகத்தில் நுழைந்தான். வழக்கமான வணக்கங்களை ஏற்றுக்கொண்டு தன் கேபினுக்குள் நுழைந்தான். அந்த தனியார் நிறுவனத்தில் அரவிந்த் பர்ச்சேஸ் ஆபீசர் பதவியில் இருந்தான். மாதம் பிடித்தம் போக கையில் 6000 வரை வரும். கடுமையான உழைப்பாளி. அனாவசிய பேச்சில்லை. தானுண்டு தன் வேலையுண்டு என்ற ரகம். ஸ்டெனோவை வர சொல்லு, பியூனிடம் சொல்லிவிட்டான். ஸ்டெனோ வந்தாள். புது பிஏ இன்னைக்கு ஜாயின் பண்ணலையா? பண்றாங்க சார். 9:10 யமகண்டம் முடிஞ்சு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிறிஸ்டியன். அவங்க யமகண்டம் பார்க்க போறாங்களா? சரி, வரட்டும். ஸ்டெனோ போய்விட்டாள். அரவிந்தின் பழைய பிஏ ஒரு பெண். அவளுக்கு போன மாதம்தான் கல்யாணம். வேலையை ராஜினாமா செய்து விட்டாள். அவளுக்கு அரவிந்த் மேலே ஒரு கண் இருந்தது. ஏறத்தாழ 4-5 வருடங்களாக அவனுடன் பணிபுரிந்தாள். ஒரு முறை தன் மனதை திறந்து காட்டிவிட்டாள். அரவிந்த் கல்யாண சூழ்நிலையில் அப்போது இல்லை. அவள் மேல் அந்த ரக விருப்பமும் அவனுக்கு இல்லை. இதோ புது பிஏ. விஜயவாடாவில் இருந்த அலுவலக கிளையில் இருந்து மாற்றலாகி வருகிறாள். கிறிஸ்தவ பெண். அவளை பற்றி வேறு எந்த தகவலும் இல்லை. சரியாக 10:30 அவள் அந்த அலுவலகத்தில் நுழைந்து விட்டாள். நேராக இவனது கேபினுக்குள் அனுமதி பெற்று நுழைந்தாள். வணங்கினாள். உட்காருங்க. உங்க பேரு? சாரி, உங்க சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாம் இன்னும் வரல. ஜாய். ஒரு பேரே வித்தியாசமா இருக்கு. தமிழ் நல்லா தெரியும் இல்லையா? தெரியும் சார். இப்ப நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? என் சிநேகிதி வீட்டுல கூடிய சீக்கிரம் வீடு பார்க்கணும். ஏற்பாடு பண்ணலாம். இந்த ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கும். நான் பர்ச்சேஸ் ஆபீசர். எனக்கு நீங்க பிஏ. அதனால பொறுப்புகள் கூடுதலா இருக்கும். சரி சார்.
நல்லது. நீங்க உங்க கேபினுக்கு போங்க. நீங்க செய்ய வேண்டிய ரொட்டீன் வேலைகளுக்கான சார்ட்டை நான் அனுப்புறேன். தேங்க்யூ சார். அவள் எழுந்து போனாள். ஜாய் பார்க்க வசீகரமாக, ஒல்லியாக, அதிக உயரம் இல்லாமல் இருந்தாள். பளீர் நிறத்துடன் தென்பட்டாள். பார்வைக்கு ஒரு பிராமண பெண் போல் இருந்தாள். அதிராமல் பேசினாள். சின்னதாக ஒரு சிரிப்பு உதட்டில் ஒட்டி கொண்டிருந்தது. அரவிந்த் அவளை ஆராயவில்லை. அந்த விருப்பமும் அவனுக்கு இல்லை. ஜாய் வந்து திரும்பி பார்ப்பதற்குள் 15 நாட்கள் ஓடிவிட்டன. வேலையில் பிரமாதமாக இருந்தால், நல்ல ஆங்கில புலமை, அபார சுறுசுறுப்பு, எல்லோரிடமும் இதமான பழக்கம், அனாவசியமான பேச்சு ஒரு வார்த்தை கூட இல்லை. அரவிந்த் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும்படி, ரசிக்கும்படி இருந்தது அவள் போக்கு. மாதத்தின் பாதியில் வந்து வேலைக்கு சேர்ந்ததால் அன்று சம்பள நாள். சம்பள கவரை வாங்கி கொண்டு அவனது கேபினுக்குள் நுழைந்தாள். பியூன் ஒரு பேப்பர் பிளேட்டில் ஸ்வீட், காரா பூந்தி, பிஸ்கட் சகிதம் நுழைந்தான். ஓ, முதல் சம்பளத்துக்கான பார்ட்டியா? ஆமா சார். உட்காருங்க ஜாய். வீடு கிடைச்சதா? இல்ல சார், அது விஷயமா பேசத்தான் இங்க வந்தேன். எத்தனை நாளைக்கு சிநேகிதி வீட்டுல இருக்க முடியும்? வாஸ்தவம் தான். எத்தனை வாடகை தருவீங்க? 1000க்கு குறைஞ்சு நிச்சயமா வீடு இல்ல. அதுல அத்தனை வசதியா இல்ல. ஆனா அதுக்கு மேல கொடுக்க வழியும் இல்ல. நீங்க எத்தனை பேர் ஜாய்? நானும் என் 4 வயசு குழந்தையும். அவளை ஸ்கூல்ல சேர்க்கணும். ஸ்கூல் பக்கத்துல இருக்கான்னு பாக்கணும். உங்க கணவர் வெளியூர்ல இருக்காரா? அவள் ஒரு நிமிடம் போல பதில் பேசாமல் இருந்தாள். உங்க கணவர் எந்த ஊர்ல இருக்காருன்னு கேட்டேனா? சாரி, எனக்கு அது தெரியாது. அரவிந்த் அந்த பதிலில் அதிர்ந்து போனான். நீங்க இந்த ஊருக்கு மாற்றலா வந்தது அவருக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்? அவனை பார்க்காமல் மேஜையில் விரலால் கீறியபடி, அவரும் நானும் சேர்ந்து வாழல, சட்டப்படி பிரிஞ்சாச்சு. ஓ, ஐம் சாரி. பர்சனலை கேட்டு உங்களை நான் புண்படுத்திட்டேனா? இல்ல சார், நானும் 4 வயசு குழந்தையும்னு சொல்லும் போது புருஷன் எங்கன்னு யாருமே கேட்கத்தான் செய்வாங்க. அதுல தப்பு இல்ல. சரிம்மா, உங்க அப்பா அம்மா அல்லது கூட பிறந்தவங்கன்னு யாரும் இல்லையா? இருக்காங்க, பட் என்னோட வரமாட்டாங்க. சரி விடுங்க, நான் உங்களுக்கு வீடு பார்க்க ஏற்பாடு பண்றேன். நீங்க யங் லேடி, 4 வயசு பெண் குழந்தை, அதனால பாதுகாப்பான இடம் அமையணும். நீங்க புறப்படுங்க. ஜாய் வெளியே வந்தாள். பஸ் பிடித்து தோழியின் வீட்டுக்கு வருவதற்குள் 7 மணி ஆகிவிட்டது. குழந்தை ராணி ஓடி வந்து இடுப்பை கட்டி கொண்டது. உடை மாற்றி முகம் கழுவிய பின் ஜாய் உள்ளே வந்தாள். தோழி மேரி காஃபி கொண்டு வந்தாள். ஆபீசர்கிட்ட வீடு பார்க்க சொல்லியாச்சு. அவர் ஏற்பாடு பண்ணுவார் நினைக்கிறேன். உனக்கு எத்தனை நாள் நான் பாரமா இருக்க முடியும்? சம்பள கவரை வெளியே எடுத்து 1000 ரூபாயை உருவினாள். மேரி, இத வச்சுக்கோ. எதுக்கு? நானும் குழந்தையும் 15 நாளா அங்கே தங்கி இருக்கோம். எங்களுக்கு செலவாகாதா? இப்படி நீ பணக்கணக்கு பார்த்தா நட்புக்கு என்னடி அர்த்தம்? நட்பு தொடரணும்னா கணக்கு பார்க்கத்தான் வேணும். விலைவாசி ஏறி கிடக்கு. உனக்கு வேலை இல்ல. உன் கணவரோட ஒரு வருமானம் தான். சமாளிக்க வேண்டாமா மேரி? மேரி கூச்சத்துடன் வாங்கி கொண்டாள். ஸ்கூல்கள்ல புது அட்மிஷனுக்கு அப்ளிகேஷன் தர தொடங்கிட்டாங்க. வீட்டை முடிவு பண்ணிட்டா அதை அனுசரிச்சு பள்ளிக்கூடத்தை தீர்மானிக்கலாம். உன்னை பத்தின விவரம் கேட்டாரா உங்க பாஸ்? நானே சொன்னேன், 4 வயசு குழந்தையோட வீடு தேடும்போது புருஷன் எங்கன்னு யாருதான் கேட்க மாட்டாங்க. விவாகரத்து ஆனவன் சொல்லிட்டா அடுத்த கேள்வி வராது இல்லையா? ஏன் விவாகரத்துன்னு வருமே. அரவிந்த் கேட்கல. ஜென்டில்மேன் டு த கோர். அனாவசியமா ஒரு கேள்வினா ஒரு கேள்வி இல்ல. நான் மாற்றலாகி வரும்போதே கவலைப்பட்டேன், யாருக்கு நான் பிஏஓன்னு. இவரால பிரச்சனையே இல்ல, நல்ல மனுஷன், நிச்சயமா வீடு தேடி தருவாரு. அம்மா பசிக்குது. என்கிட்ட சொல்லக்கூடாதா கண்ணு? வா, ஆண்டி கூட அழைத்து சென்றாள். மேரியின் கணவர் உள்ளே நுழைந்தார். ஜாய் எழுந்து நின்றாள். நீ உட்காருமா, இது உன் வீடு மாதிரி, ஈஸியா இரு. உள்ளே போய்விட்டார். மேரியும் அவள் கணவரும் மட்டும் இல்லாவிட்டால் இந்த சென்னையில் நான் எங்கே போவேன்? கேள்வி வந்து மிரட்டியது. மேரியின் கணவர் சாப்பிட்டு விட்டு படுத்து விட்டார். குழந்தை ராணி உறங்கியே விட்டது. மேரி ஜாயிடம் வந்து உட்கார்ந்தாள். கிடைக்கிற வீடு நல்ல பாதுகாப்பான இடத்துல அமையணும். உனக்கு விவாகரத்தான விஷயம் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா ஜாய்? தெரியும். உள்ளூர்ல இருக்கிறதுனால செய்திகள் போய் சேராமலா இருக்கும். எந்த ரியாக்ஷனும் இல்லையா? இல்ல, அவங்கதான் என்ன சபிச்சுக்கிட்டே இருப்பாங்களே. அவங்களுக்கு உன் கல்யாணத்துல இஷ்டம் இல்ல இல்லையா? காரணம் அவங்களுக்கு பிடிக்காத மாப்பிள்ளையா உன் கணவர்? அது ஒரு சாக்கு. நிஜமான காரணம் அது இல்ல. பின்ன என் சம்பளம் போச்சே, பெரிய அளவுல வீட்டு நிர்வாகத்துக்கு அது பயன்பட்டது. சரி, வயசுக்கு வந்த பொண்ணு சம்பாதிச்சா எத்தனை காலத்துக்கு நமக்கு அது சாஸ்வதம்? அப்படி யாரும் நினைக்கிறது இல்ல மேரி. இப்பெல்லாம் பணம் தான் பெருசு.
எந்த உறவும் அதுக்கப்புறம்தான். விடு, என் கதை முழுக்க உனக்கு தெரிஞ்சது தானே, எதுக்கு திரும்ப திரும்ப அதையே பேசணும்? மனசு கேக்கலடி ஜாய். நீ விவாகரத்து பண்ணிட்டு வந்தது கூட நான் தப்புன்னு சொல்லல. உன்ன மாதிரி கஷ்டப்பட்ட ஒரு பொன் ஜென்மம் யாரு உண்டு? நீ எடுத்த முடிவு நல்ல முடிவுதான். ஆனா குழந்தை இருக்கே, அதுவும் பெண் குழந்தை. சமூகம் ரொம்ப பொல்லாதது. அதான் கவலையா இருக்கு. நான் கவலையே படல. மத்தவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து அழுத்தாச்சு. எனக்காக நான் கொஞ்சம் வாழணும். இப்பவும் அது முடியாது. உன் பொண்ணுக்காகத்தானே இத்தனை நீ கஷ்டப்படுற? சிரித்தாள் ஜாய். இப்போ அவ சின்ன குழந்தை, அதனால எனக்கும் அவளுக்கும் மோதல் வராது. வளர்ந்தப்புறம் பார்க்கலாம். நீ யாரையுமே நம்ப மாட்டியா? பட்ட அடிகள் அப்படி. என்னையே என்னால நம்ப முடியலப்பா. சரி, நேரமாச்சு, போய் படு ஜாய். ஜாய் வந்து தனக்கென ஒதுக்கப்பட்ட அறையில் உட்கார்ந்தாள். குழந்தை நல்ல உறக்கத்தில் இருந்தது. அதன் நெற்றியில் விழும் கேசத்தை மெல்ல ஒதுக்கிவிட்டாள். குனிந்து முத்தமிட்டாள். இந்த உலகத்துல இன்னும் நான் வாழ வேண்டிய கட்டாயம் ஒன்னாலதான். நீல விளக்கை மட்டும் எரிய விட்ட பின் படுத்தாள். உறக்கம் வரவில்லை. அது தொலைந்து வருடக்கணக்காகி விட்டது. கண்களை மூடிக்கொண்டாள். அவளால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட அத்தனை ஜென்மங்களும் வந்து கொண்டே இருந்தன. குபீரென எழுந்து உட்கார்ந்தாள். ஆண்டவரே, என்னை சோதிக்காதீர். எனக்கு நல்ல வாழ்க்கை வேணும்னு நான் கேட்கல. மன நிம்மதி வேணும். என் கடந்த கால வாழ்க்கைய நான் மறக்கணும். தாகம் எடுத்தது. எழுந்து போய் தண்ணீர் குடித்தாள். சேலையை அவிழ்த்து நைட்டியை மாட்டிக்கொண்டாள். கழுத்தில் தாலி கொடி. எடுத்து பார்த்தாள். சட்ட ரீதியாக விவாகரத்து கிடைத்து விட்டது. எனக்கு தற்சமயம் கணவன் என்ற உறவு இல்லை. பிறகு ஏன் இந்த தாலி? சமூகத்தை நான் ஏமாற்றலாமா? இதை மட்டும் அவிழ்த்து வீச என் மனது வரவில்லை. இந்த மண்ணில் பிறந்த சாபக்கேடுதான் காரணமா? அடுத்த வாரத்தில் ஒரு நாள் மாலை 4:30 மணிக்கு அரவிந்த் அவளை அழைத்தான். என்ன சார், 5 மணிக்கு என் கூட வாங்க. ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தீர்மானிக்கலாம். வாடகை பிரச்சனை இல்ல, பேசி சரி கட்டிக்கலாம். உங்க பட்ஜெட்ல அடங்கும். 5 மணிக்கு இருவரும் வெளியே வர, நான் பைக் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன். 2 பேரும் ஆட்டோல போயிடலாம். எதுக்கு? ஆட்டோல பக்கத்துல உட்கார்றோம். பைக்ல பின்னால உட்காரக்கூடாதா? வண்டி எடுங்க, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா. அவன் வெளிப்படையாக பேசிய அவள் பேச்சை ரசித்தான். 15 நிமிட பயணம். அது கொஞ்சம் ஜனரஞ்சகமான பகுதி. இவன் பார்த்த போர்ஷன் மாடியில் இருந்தது. வீட்டுக்காரர் கீழே இருந்தார். சாவியை வாங்கி கொண்டு மேலே வந்தார்கள். ஒரு ஹால், ஒரு படுக்கை அறை, கிச்சன், பாத்ரூம், டாய்லெட் என எல்லாமே இருந்தது. துணி காய வைக்க பால்கனி இருந்தது. அழகாகவும் இருந்தது அந்த வீடு. நல்லா இருக்கு சார். உங்க 2 பேருக்கு இது தாராளமா போதும். வாடகை 1000த்துல முடிக்கலாம். 10 மாசம் முன்பணம் கேக்குறாங்க. அதைத்தான் கொஞ்சம் பேசி குறைக்கணும். ஆமா, குறைஞ்சா நல்லது. தண்ணீர் நன்றாக இருந்தது. காற்றோட்டமாகவும் இருந்தது. கீழே வந்தார்கள். வீடு பிடிச்சிருக்கு. வாடகை எல்லாம் சரிதான். ஆனா அட்வான்ஸ் குறையணும். பேசி பேசி 5000த்துக்கு கொண்டு வந்து விட்டான். சரி, எப்ப வரீங்க? இந்த வார கடைசியில வந்துருவாங்க. அந்த வீட்டுக்காரரும் நல்லவராக இருந்தார். அவர் மனைவி கோவைக்கு சென்றிருப்பதாக சொன்னார். வெளியே வந்தார்கள். ரோட்டை கடந்தா மளிகை, காய்கறி எல்லாம் இருக்கு. பஸ் வசதி ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஸ்கூலுக்கு 5 நிமிஷம் நடதான். வேணும்னா ரிக்ஷாவும் கிடைக்கும். கிரெச் அட்டாச் பண்ண இந்த ஸ்கூலு. நீங்க வர வரைக்கும் குழந்தைய அவங்க பாத்துப்பாங்க. தேங்க்யூ சார். பிரமாதமான இடமா பிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. போலாமா? அப்புறம் வீட்டுக்காரர் வேற எதுவும் கேட்கலையா? வேற எதுவும்னா? நானும் குழந்தைய மட்டும் தங்குற காரணம் என்னன்னு கேட்டாரு. அதானே பார்த்தேன். என்ன சொன்னீங்க? உங்க கணவர் துபாயில இருக்கிறாரு. இன்னும் 2 வருஷ கான்ட்ராக்ட் இருக்கு. அது முடிஞ்சுதான் வருவார்னு சொல்லிட்டேன். 2 வருஷம் கழிச்சு நீங்களும் இதே ஊர்ல இருந்தா என்ன தோணுதோ அதை சொல்லிக்கலாம். சார், என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இதுல என்னம்மா கஷ்டம்? நம்ம சமூகம் ரொம்ப வக்ரம். தான் வேலைய பார்த்துட்டு யாரும் போக மாட்டாங்க. ஆராய்ச்சி அதிகம் இங்க. அதுலயும் பெண்களை பத்தின ஆராய்ச்சி ரொம்ப ரொம்ப அதிகம். தவிர்க்க முடியாம பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது. உங்களுக்கு அந்த தர்ம சங்கடத்தை தர வேண்டாம் தான் நானே ஒரு பொய்ய சொல்லிட்டேன். போலாமா? ஏறி உட்கார்ந்தாள். அவன் மேல் மதிப்பு ஏறிக்கொண்டே போனது. எனக்காக வீடு பார்க்கிறான். யாரும் என்னை தப்பாக பேசிவிடக் கூடாது என்று கவலைப்படுகிறான். ஆனால் இந்த நிமிடம் வரை என்னை பற்றி என்னிடம் எதுவும் கேட்கவில்லை. நானாக சொல்லும் வரை தானாக கேட்கக்கூடாது என்று கண்ணியம் காக்கிறானா? பஸ் ஸ்டாப்பில் அவளை இறக்கிவிட்டான். வரம்மா. ஜாய் முகத்தில் சந்தோஷம் அரும்பியது. அந்த வார கடைசியில் ஒரு நாள் காலை பொழுதில் பால் காய்ச்சி விடலாம் என்று தீர்மானித்தாள் ஜாய். அதை அரவிந்திடம் சொன்னாள். நீங்க கிறிஸ்தவராச்சே, உங்களுக்கு அந்த பழக்கம் உண்டா? எனக்கு பழக்கங்கள் எல்லாமே இந்து பழக்கங்கள் தான். நல்லது.
காலை வேளையில் ஜீசஸ் படம் ஒன்றை கொண்டு வந்தாள் கையோடு. அரவிந்தை அழைத்திருந்தாள். மேரியும் கணவரும் வந்திருந்தார்கள். அரவிந்த் கம்பெனி வண்டி ஒன்றை எடுத்துக்கொண்டு மேரி வீட்டு வாசலுக்கு வந்து விட்டான். அனைவரும் ஏறிக்கொள்ள புது வீட்டுக்கு காலை 6 மணிக்குள் வந்து விட்டார்கள். மேரியை பால் காய்ச்ச சொன்னாள் ஜாய். நீ செய் ஜாய். இல்ல மேரி, எனக்கு ராசி கிடையாது, நீ செய், உன்னால விளங்கட்டும் எல்லாமே. மேரி பாலை காய்ச்சினாள். இன்னைக்கே குடுத்துன்னு வந்துடலாமா ஜாய்? ஆமா சார். உங்ககிட்ட பொருட்கள் நிறைய இருக்கா? ஓரளவுதான். மேரி வீட்டுல ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிருக்கேன். ஒரு சின்ன டெம்போ ஒரு ட்ரிப் போட்டு அடிச்சா போதும். நான் ஏற்பாடு பண்றேன். சொன்னதோடு நிற்காமல் செயலில் இறங்கி விட்டான். காலை 10 மணிக்குள் ஷிப்டிங் முடிந்து விட்டது. மேரியும் கணவரும் சொல்லிக் கொண்டு போய்விட்டார்கள். அரவிந்த் பெரிய டிஃபன் கேரியருடன் வந்தான். ஜாய், சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு சார் சிரமம்? ஒரு கஷ்டமும் இல்ல. நீங்களும் குழந்தையும் சாப்பிடுங்க. நான் புறப்படட்டா? நான் 2 நாள் லீவ் போட்டுக்கிறேன் சார். குழந்தைய ஒரு மாதிரி செட்டில் பண்ண அப்புறம் தானே வர முடியும். செய்யுங்க. ஆபீஸ்ல ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் நாளைக்கு வரேன். போய்விட்டான். வீட்டை ஒரு மாதிரி ஒழுங்குபடுத்தி விட்டாள் ஜாய். குழந்தை சாப்பிட்டு விட்டு உறங்க தொடங்கி விட்டது. பாவம் அரவிந்த், எத்தனை நல்ல மனுஷர், எவ்வளவு உதவி. ஆனா தப்பா ஒரு பார்வை இல்லையே, கண்ணியம் குறைவா ஒரு வார்த்தை இல்ல. மாலை நேரம் அரவிந்த் சொன்ன கிரஷை பார்த்து கொண்டு வந்தாள். மறுநாள் காலையில் அரவிந்த் வந்தான். விவரம் சொன்னான். பணம் கையில இருக்கு இல்லையா? நீங்க ஏற்பாடு பண்ணி தந்த பணம் இருக்கு சார். கிரஷ்ல கட்டிடலாம். உடனே செஞ்சிருங்க. காலையில நீங்க புறப்படும் போது குழந்தைய விட்டுட்டு வந்தா சாயங்காலம் திரும்பும் போது கூட்டு வந்துடலாம். கிரஷோட இணைஞ்ச பள்ளிக்கூடமும் இருக்கு. நல்ல ஸ்கூல் அது. அட்மிஷனும் வாங்கிடலாம். கூடவே வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்தான். அப்படியே போய்விட்டான். வார கடைசியில் மேரி வந்தாள். எல்லாம் சரியா இருக்கா ஜாய்? பணம் எதுவும் வேணுமா? வேண்டாம் மேரி, லோன் மாதிரி ஏற்பாடு பண்ணி அவர் தந்தாச்சு. நிறைய உதவுறாரோ? நிச்சயமா, நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அவரு கல்யாணம் ஆனவரா? இல்லன்னு சொல்லித்தான் ஆபீஸ்ல கேள்வி. நான் கேட்கல. உன் மேல நாட்டம் இருக்கா ஜாய்? நோ, சத்தியமா இல்ல. அரவிந்த் அப்படிப்பட்ட மனுஷன் இல்ல. பக்கா ஜென்டில்மேன். உன்கிட்ட சொன்னாரா? ஒரு மனுஷன் பழகிறத வச்சு எடை போட கூட முடியாதா ஒரு பொண்ணால? உனக்கு நம்பிக்கை இருந்தா சரி. ஆனா ஜாய், உனக்கும் வாழ்க்கையில ஒரு பிடிமானம் வேணும். இந்த குழந்தையோட காலம் முழுக்க நீ தனியாவே இருந்துட முடியாதுரி. இதுக்கு என்ன அர்த்தம் மேரி? புரிஞ்சுகிட்டா சரி. எனக்கு இன்னொரு வாழ்க்கையா? இந்த ஜன்மத்துல இல்ல. பட்டது போதாதா? தப்பிச்சு வரத்துக்குள்ள நான் பட்ட வேதனை எனக்கு தானே தெரியும். விடு அந்த பேச்ச. உன்னை பார்த்தா ஒரு பக்கம் ஆச்சரியம், இன்னொரு பக்கம் கவலையாவும் இருக்கு. அழகா இருக்க, கொஞ்சம் வயசுக்காரி. எப்படிதான் இந்த குழந்தையோட இந்த உலகத்தை நீ சந்திக்க போறியோ? வாசல் வரை வந்து மேரியை அனுப்பி வைத்தாள். அதன் பிறகு கடைக்கு போய் தேவையான பொருட்களை வாங்கி கொண்டாள். மறுநாள் குழந்தையை கிரஷில் விட்டுவிட்டு ஆபீஸுக்கு போக வேண்டும். துணி தோய்த்து பெட்டி போடும் வேலை இருந்தது. வீட்டை சுத்தம் செய்தாள். அன்று மாலைதான் வீட்டுக்காரம்மா வந்து விட்டாள். வந்ததும் கணவரிடம் விவரம் தெரிந்து கொண்டு மேலே வந்து விட்டாள். ஜாய் வரவேற்றாள். காஃபி கொடுத்தாள். உங்க வீட்டுக்காரர் துபாயில இருக்கிறதுனால ஃபாரின் பொருள்லாம் உங்களுக்கு கிடைக்குமே? கிடைக்கும். அவர் வந்த பின்னால் தானே. வரும்போது சொல்லுங்க, நான் ஒரு பட்டியல் தரேன். சிரித்து கொண்டாள் ஜாய். குழந்தையோட தனியா இருக்கீங்களே, உங்க மாமியார் வரமாட்டாங்களா? வம்பு தொடங்கி விட்டது. எனக்கு மாமனார் மாமியார் உயிரோட இல்ல. அப்பா அம்மா அவங்களுக்கு வீட்டு பொறுப்பு அதிகம், வர முடியாது. பெண் குழந்தையோட தனியா இருக்கணுமே. ஏன் நீங்கள்லாம் இல்லையா? நிச்சயமா, உங்களுக்கு உதவ நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நாங்க இந்து. நீங்க மட்டன் மீன்லாம் சமைப்பீங்களா? இல்ல, நான் சைவம். ரொம்ப நல்லது. சில கிறிஸ்தவங்க பொட்டு வச்சுக்க மாட்டாங்க, நீங்க வச்சுக்கிறீங்களே. பழக்கம். தாலி உண்டா? மோதிரமா? தாலிதான். பேருக்குத்தான் வேற மதம். ஆனா நீங்க எங்கள மாதிரிதான் இருக்கீங்க. மேலும் கொஞ்சம் துருவி விட்டு அந்த அம்மா இறங்கி போனாள். ஜாய்க்கு அலுப்பாக இருந்தது. ஆனாலும் கோபப்படக்கூடாது. இனிமேல் 4 பேர் தயவில் வாழ வேண்டிய கட்டாயம். கொஞ்சம் அனுசரித்துதான் போக வேண்டும். இல்லாவிட்டால் இந்த குழந்தையோடு வீதியில் நிற்க வேண்டி வரும். எங்கே போவது? முன்பெல்லாம் சுருக் சுருக்கென கோபம் வரும். ஆனால் இப்போது வருவதில்லை. ராணி இருப்பதால் அதன் பொருட்டு சகலமும் அடக்கி வாசிக்கும் நிலைக்கு வந்துவிட்டது. மறுநாள் காலை குளித்து சமையலை தொடங்கி விட்டாள் ஜாய். 7 மணிக்கு அரவிந்த் வந்து விட்டான். வாங்க சார், இன்னைக்கு குழந்தைய கிரச்ல விடணும் இல்லையா? ராணி ஓடி வந்தது. அங்கிள். அதன் கன்னத்தை செல்லமாக தட்டினான். அடிக்கடி வருவதால் அதற்கு பழகிவிட்டது. ஜாய் காஃபி கொடுத்தாள். இன்னைக்கும் லீவ் வேணுமா ஜாய்? நிச்சயமா வேண்டாம் சார். கை நீட்டி சம்பளம் வாங்கும்போது ஆபீஸ் வேலையும் கொஞ்சம் பார்க்க வேண்டாமா? அவன் சிரித்தான். நீங்க டிஃபன் சாப்பிட்றீங்களா? கொடுங்க. என்ன, இட்லியா? ஆமா. அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது.
இதுவரை அரவிந்த் இங்கே சாப்பிட்டதில்லை. இட்லி, வெங்காய சட்னி காரசாரமாக சுவையாகத்தான் இருந்தது. உங்க உணவுல இந்துக்கள் வாசனை தான் அதிகம் வீசுது ஜாய். அது எப்படி? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு இந்துவ தானே. அப்படியா? ஆமா, பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். ஆச்சரியமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சட்னி போட்டுமா? பிராமின்ஸ் பழக்க வழக்கங்கள் கூட எனக்கு தெரியும். ஓ, உங்க கணவர் வீட்டுல கத்துக்கிட்டதா? இல்ல, அவருக்கு பெத்தவங்க இல்ல, மாமா தயவுல வளர்ந்தவர் அவரு. எங்க அப்பாவுக்கே பிராமண நண்பர்கள் அதிகம். அக்கம் பக்கமும் ஐயர்கள் தான். நான் வளர்ந்ததே அந்த மாதிரி வீடுகள்ல தான். அதனால ஒரு பிராமணர் கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா. எதிர்ப்பு நிறைய இருந்திருக்குமே. அவருக்கு ஒரு மாமா தான், அதனால பிரச்சனை இல்ல. என் வீட்டு பக்கம்தான் எதிர்ப்பு அதிகம். வேத்து மதம்ங்கிற காரணமா? அத காரணமா சொல்லியிருந்தா கூட கொள்கைன்னு நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அப்புறம் மேம்போக்கா சொன்ன காரணம் அதான். ஆனா உள்ள வேற காரணம். என்ன? சார், நேரமாச்சு. ஓ சாரி, உங்ககிட்ட கதை கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன். புறப்படலாமா? சேலை மாத்திட்டு வந்துடுறேன். உள்ளே போய் உடனடியாக மாற்றி கொண்டு வந்து விட்டாள். சாரி ஜாய், உங்க பர்சனல் விவரங்கள் எல்லாம் நான் அதிகம் கேட்கறது தப்போ? தப்பே இல்ல, நீங்க கேட்கலையே சார், நான் தான் சொல்லிட்டே வர்றேன். எல்லாம் சொல்லணும். என் வாழ்க்கை பற்றி எல்லாம் தெரிஞ்சவ என் சிநேகிதி மேரி. அதுக்கு அடுத்தபடியா உங்களுக்கு தான் சொல்லணும். நல்ல நட்பு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். சொன்னா என் மனசுல உள்ள பாரமும் இறங்கும். இப்ப போலாம். ஞாயிற்றுக்கிழமை இங்க சாப்பிட வந்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எதுன்னு சொல்லுங்க, செஞ்சு வைக்கிறேன். தேங்க்யூ. குழந்தையை கிரச்சில் விட்டுவிட்டு இருவருமாக ஆபீஸுக்கு புறப்பட்டார்கள். ஆபீஸ் வாசலில் இருவரும் பைக்கில் வந்து இறங்குவதை பல ஜோடி கண்கள் வேடிக்கை பார்த்தன. அரவிந்த் அதை பொருட்படுத்தவில்லை. ஜாய் சகலமும் கடந்து வந்ததால் அவள் எதற்கும் கவலைப்படவில்லை. மனிதர்களின் சராசரி குணங்களை அவள் கண்கூடாக கண்டவள். அதனால் அவளை எதுவுமே பாதிக்கவில்லை. சனிக்கிழமை மாலை சுசீலா, மாப்பிள்ளை இருவரும் வந்து விட்டார்கள் குழந்தைகளுடன். அப்பா மாப்பிள்ளையை சோப்படிக்கும் படலத்தில் தீவிரமாக இறங்கிவிட்டார். அரவிந்த் தாமதமாகத்தான் வந்தான். அம்மா மட்டும் சாப்பிடாமல் காத்திருந்தாள். நான் வெளியில சாப்பிட்டாச்சுமா, ஆபீஸ்ல பார்ட்டி. அம்மா சாப்பிடாம உனக்காக காத்துக்கிட்டு இருக்காடா அரவிந்த். நீ இப்படி பண்ணிட்டியே. எப்படிப்பா பண்ணிட்ட? நான் அம்மாவை காத்திருக்க சொல்லலையே. எப்பவும் காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்களே அம்மா, இன்னைக்கு என்ன? சரிடா, கூடத்துல மாப்பிள்ள இருக்கிறாரு, போய் பேசு. வாங்கன்னு சொல்லியாச்சு. எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேன். சுசீலா உள்ளே வந்தாள். எல்லாரும் கூடத்துக்கு வாங்கலேன், அவர் ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாரு. அரவிந்துக்கு எரிச்சலாக இருந்தது. சுசீலாக்கா தனியா வந்தா நியாயம் தவிர எதையுமே பேச மாட்டா. கணவரோட வரும்போது அந்த மந்தா வந்துவிடும். ஹாலுக்கு வந்து அக்கா கணவரின் எதிரே உட்கார்ந்தான். நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? சொல்லுங்க. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிக்க ஒரு வரன் வந்திருக்கு. பர்சனலா தெரியும். உன் போட்டோ பார்த்தாங்க, புடிச்சு போச்சு. பொண்ணு போட்டோ நாளைக்கு வரும். ஆனா நான் பார்த்திருக்கேன், லட்சணமா இருக்கா. அரவிந்த் பேசவில்லை. உனக்கு நாளைக்கு ஃப்ரீனா பொண்ணு பார்க்க போயிடலாம். நான் விவரத்துக்கு பேஜ் பண்ணிடுறேன். நாளைக்கு ஞாயிறு தானே, போயிடலாம் மாப்பிள்ள. மாப்பிள்ளன்னு சொன்னா பிரமாதமா தான் இருக்கும். சாரி, நாளைக்கு வேண்டாம். காலையில எனக்கு வேலை இருக்கு. ஆபீஸ்லயா? இல்ல, ஆபீஸ் சம்பந்தப்பட்ட வேலை தான். சரி, எப்ப போலாம்? மன்னிச்சிருங்க, போகவே வேண்டாம். ஏன் அரவிந்த்? இப்போதைக்கு கல்யாணத்துல எனக்கு நாட்டம் இல்ல. எப்ப நாட்டம் வரும்? மாப்பிள்ள சொல்லியாச்சு, அந்த பொண்ணை பாத்துரு அரவிந்த். அப்பா, வாழ போறது நான். யார் சொன்னாலும் என் மனசுக்கு வேணும்னு தோணுனாத்தானே வேணும். சுசீலா நெளிந்தாள். புருஷனுக்கு கோபம் வந்து விடுமோ என்ற பயம். சரி அரவிந்த், வேண்டானா உற்று. ஆனா வாழ்நாள் முழுக்க தனியா இருந்துடலான்னு நினைக்காத. முடியாதான் கேப்ப? முடியும் நிச்சயமா. ஆனா இப்ப உள்ள உறவுகள் எதுவுமே உனக்கு சாஸ்வதம் இல்ல. மனைவின்னு ஒருத்தி வந்தாதான் உன்னோட எல்லா பிரச்சனைக்கும் வடிகால் தர முடியும். வீட்டு பெரியவங்களை வச்சுக்கிட்டு இதுக்கு மேல உடைச்சு சொல்ல முடியல. கேட்டுக்கூட அரவிந்த். மாப்பிள்ள சொன்னா அவன் முறைக்க அடங்கி போனார் அப்பா. அரவிந்த் வந்து படுத்து விட்டான். நாளைக்கு பொண்ணு பார்க்க போக முடியாது. ஜாயிடம் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். நான் ஏன் போனும்? வீடு பார்த்து வைத்ததோடு சரியென்று ஏன் இருக்க தோன்றவில்லை? ஏறத்தாழ தினசரி போகிறேன். ஜாய் தப்பாக நினைக்க மாட்டாளா? புருஷன் இல்லாத பெண் என்று அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்வதாக நினைப்பாளா? அவள் தோழி எனக்கு. நீ எத்தனையோ பெண்களிடம் பழகி இருக்கிறாய், இந்த அளவுக்கு ஒட்டவில்லையே. ஏன்? கேள்வி வந்தது. உடனடியாக பதில் கிடைக்கவில்லை. ஆனால் ஜாயிடம் ஏதோ ஒரு ஈர்ப்பு தோன்றுகிறது. இது ஆபத்தா? இது மாதிரி தோன்றுவதற்கு எதற்கு அறிகுறி? அவள் விவாகரத்து ஆனவள், ஒரு குழந்தையும் 4 வயதில். இந்த நிலையில் அந்த பெண்ணிடம் எனக்கு ஈர்ப்பு வரலாமா? இது காதலா?
இல்லை என்று உள்மனது அவசரமாக அலறியது. பிறகு இது என்ன? ஆபத்தான நட்புதான் இது. விவாகரத்து ஆன பெண், ஏதோ ஒரு கசப்பில் சகலமும் துறந்து வந்தவள், அவள் இன்னொரு வாழ்வு பற்றி சிந்திப்பாளா? கேள்வி மேல் கேள்வி வந்தது. உறங்கி போனான். காலை சீக்கிரமே விழிப்பு வந்துவிட்டது. அடுக்களை தாண்டும் போது விளக்கு எரிந்தது. நெருங்கினான். அக்கா தன் புகுந்த வீட்டுக்காரர்களை அம்மாவிடம் குறை சொல்லிக் கொண்டிருந்தாள். இது வழக்கம். அரவிந்த் பொருட்படுத்தாமல் பாத்ரூம் போய் பல் தேய்த்து உடனே குளித்து விட்டான். டிரெஸ் மாற்றி கொண்டு வர, கிளம்பிட்டியா அரவிந்த்? நேரம் 7 கூட ஆகலையே, வேலை இருக்கு. காஃபி குடித்தான். அப்பா எழுந்து வந்தார். மாப்பிள்ளை ஏதாவது நினைச்சுக்க போறாருடா. அப்பா, நீங்க ரிட்டையர் ஆனவரு, மாப்பிள்ளைய சோப்படிக்கவே தனியா நேரம் ஒதுக்கலாம். என்னால முடியாது. சுசீலா வந்தாள் அங்கு. சாரிக்கா, நான் யாரையும் குறை சொல்லல. அப்பாட்ட சொன்ன பதில் இது. நான் வரேன். படி இறங்கி விட்டான். பைக் உருமியது. 7 கூட ஆகல, அதுக்குள்ள என்ன ஆபீஸ் வேலை? ஏன் இப்படி எந்திரமா இருக்கான்? புரியல யாருக்குமே. அவன் யாரையாவது விரும்புனா கூட அந்த பொண்ணை கட்டி வைக்க நாங்க தயாரா இருக்கோம். சரிம்மா, 2 பேரும் அவசரப்படாதீங்க. நான் அவன மனச படிப்படியா கரைக்கிறேன். முடியும்னு எங்களுக்கு தோணல. எல்லாரையும் போல ஒரு மருமக பேரப்பிள்ளைன்னு வீடு கலகலப்பா ஆகணும்னு எங்களுக்கு மட்டும் ஆசை இருக்காதா? பொறுமா, எல்லாம் உங்களுக்கும் அமையும். விட்டு புடி. அவன் இந்த வீட்டுக்கு ஒரே பிள்ளை. உங்களுக்கும் அவனை விட்டா நாதி இல்ல. குறிப்பா காசு பணத்துல கணக்கு பார்க்காதீங்க. அப்பா நழுவி விட்டார். அவரால் அதை ஏற்க முடியாது. ஆனால் பணம் தான் அவருக்கு முதலில். நீ மாப்பிள்ளை எழுப்பு. கோயிலுக்கு போகணும்னு சொன்னியே, பார்க்கலாம். தூங்குனா விட்டுறலாம். இவனும் வீட்டுல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சரி விடு. ஜெயந்தி போன் பண்ணாளா? போன வாரம் 4 நாள் தள்ளி போயிருக்கான். அதை வச்சு எதையும் சொல்ல முடியாதுன்னு அவளே சொன்னான். அம்மா, அவ வயிற்றுல வந்துட்டா. வளக்காப்பு பிரசவம்னு நிறைய இருக்கு. அவனையே போட்டு புழிஞ்சு எடுக்காதீங்க. அப்பா பணமும் இருக்குல்ல. தெரியல, கேட்டா இல்லைன்னு சொல்லுவாரு. ஆனா நீ விடாத. நான் என்னடி செய்ய முடியும்? எல்லாம் முடியும். அவரை சாக்கு வச்சு நீ ஒதுங்கி போவ. நல்லா இல்ல. அவனுக்கு வெறுப்பு அதிகமாகும். ஜாக்கிரதையா இருங்க. அம்மாடி, மாப்பிள்ளை எழுந்துட்டாரு. அப்பா பதட்டமாக வந்து சொல்ல, இதோ வர்றேன்பா. அம்மா, நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். அரவிந்த் சீக்கிரமே நுழைந்து விட்டான். ஜாய் வரவேற்றாள். சீக்கிரமா வந்து தொந்தரவு தரனா ஜாய்? குழந்தை தூங்குதா? ஆமா. நீங்க உட்காருங்க சார். அதற்காக வாங்கி வந்த பிஸ்கெட் சாக்லேட்டுகளை அவளிடம் கொடுத்தான். காஃபி கொண்டு வந்து தந்தாள். காலை 10:30 மணிக்கு சாப்பிட்டு பழக்கம் உண்டா? பழக்கம்னு என்ன இருக்கு? நாம பழகிக்கிட்டா அது பழக்கம்தான். எனக்கு இஷ்டம்தான். நான் குக்கர் வச்சுட்டு வரேன். அது வரைக்கும் வீக்லி படிங்க. கொஞ்சம் தந்து விட்டு போனாள். அரவிந்த் புரட்டி கொண்டிருந்தான். விவாகரத்து என தலைப்பிட்டு ஒரு கட்டுரை ஆங்கிலத்தில் வெளியாகி இருந்தது. அரவிந்த் அதை படிக்கத் தொடங்கினான். கணவனின் குடிப்பழக்கம், மனைவியை அவன் கொடுமைப்படுத்துவது, மனைவி மாற்றானிடம் வைத்திருக்கும் உறவு, இப்படி சகல காரணங்களையும் சொல்லிவிட்டு சகிப்புத்தன்மை குறைந்து விட்டதாக குற்றம் சாட்டியிருந்தது. பெண்கள் இன்று விவாகரத்து பற்றி பயப்படவில்லை என்று சொல்லி பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தந்திருந்தது. ஜாய் கூடத்துக்குள் வந்தாள். இத படிச்சிங்களா ஜாய்? படிச்சேன். ஓரளவு நல்லா யதார்த்தமா எழுதியிருக்காங்க. உங்களுக்கு இந்த கட்டுரை பொருந்துதா? இல்ல, என் கதை இந்த கட்டுரையில அடங்கல. இன்னைக்கு நான் கதை கேட்க வந்திருக்கேன். உங்க பிறந்த வீட்டுல இருந்து ஆரம்பிங்க. சமையல் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. 10 நிமிஷத்துல முடிஞ்சிரும். அவள் உள்ளே போய்விட்டாள். காத்திருந்தான் அரவிந்த். இவள் கதையை கேட்க அப்படி என்ன ஆர்வம் எனக்கு? என்ன என் உள்நோக்கம்? எனக்கே பிடிபடாமல் எனக்குள் ஒரு மனது இயங்க தொடங்கி விட்டதா? ஜாய் வந்தாள். எதிரே உட்கார்ந்தாள். இப்பெல்லாம் பணம் தான் சார். எங்க அப்பா தான் பணத்தை பேங்க்ல போட்டுட்டு என் பணத்துல குடும்பம் நடத்தினவர். கேட்டிருக்கீங்களா? ஓ, உங்க வீட்லயும் அப்படிதானா? என்ன சொல்றீங்க? வேற யார் வீட்டுல? விடுங்க, விஷயத்துக்கு வாங்க. எனக்குன்னு நான் பார்க்க தொடங்கினப்போ வரக்கூடிய வரன்களை எல்லாம் எங்க அப்பா வேணும்னே தட்டி கழிச்சார். முதல்ல எனக்கு இது தெரியல. 4ஆம் வட்டத்துல அவர் போக்கு எனக்கு பிடிபட ஆரம்பிச்சாச்சு. எங்க அண்ணன் தன் மனைவியோட கம்பி நீட்டிட்டான். தம்பி வேலை வெளியூர்ல கிடைச்சதும் போனவன் தான். மாட்டிக்கிட்டது நான் ஒருத்தி தான். உங்க அம்மா உங்களை சப்போர்ட் பண்ணல? இல்ல சார், என் வருமானத்தை விட அம்மாவுக்கு இஷ்டம் இல்ல. ஆச்சரியமா இருக்கு. அம்மானா பொண்ணுங்களைத்தானே ஆதரிப்பாங்க சாதாரணமா. அது கல்யாணம் ஆன பின்னால அடுத்தவங்க கூடயே அப்பதானே கெடுக்க முடியும். சிரிப்பு வந்தது அரவிந்துக்கு. அவள் தன் கதையை சொல்லத் தொடங்கினாள். என் வருமானம் குடும்பத்துல முழுமையா ஐக்கியமாக என் கல்யாண யோசனையை ஏறத்தாழ 2 பேரும் விட்டுட்டாங்க. நானும் சுத்தமா வெறுத்து போய் எந்திரகதியா ஆபீஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் ஆபீஸுக்கு போன் வந்தது. அம்மா பாத்ரூம்ல விழுந்துட்டாங்க ஜாய், உடனடியா நீ புறப்பட்டு கிளினிக் வா,
நான் அங்கிருந்து பேசுறேன். அப்பாவோட போன். நான் பதட்டமா புறப்பட்டேன். ஆபீஸ்க்கு வெளியில வந்து ரோட கிராஸ் பண்ணும்போ ஏறத்தாழ அந்த பைக்கு என் மேல மோதிடுச்சு. நான் தூர போய் விழுந்தேன். எந்த அடியும் படல. சின்ன சிராய்ப்பு தான். ஆனா என்னவோ நேர்ந்து போச்சுன்னு கண்களை இருட்டிட்டு மயக்கமா வந்தது. நான் முழிச்சு பார்த்தப்போ ஒரு நர்சிங் ஹோம்ல இருந்தேன். டாக்டர் வந்தாரு. டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், உங்களுக்கு எதுவும் இல்லம்மா, வெறும் அதிர்ச்சி தான். டாக்டர் போயிட அவன் மட்டும் இருந்தான். ஐ எம் சக்கரபாணி, பாணின்னு கூப்பிடுவாங்க. நான் தான் உங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்தேன். உங்க வீடு எதுன்னு சொன்னா நானே உங்களை கொண்டு போய் சேர்க்கிறேன். அப்போதான் எனக்கு அம்மாவோட ஞாபகமே வந்தது. வேண்டாம், எங்க அம்மா அட்மிட் ஆயிருக்காங்க. அவசரமா நான் லீவ் போட்டு வரும்போதுதான் எந்த பாவியோ மோதிட்டான். அவனை நீங்க பாக்கலையா? இல்லைங்க, நான் தூர போய் விழுந்துட்டனே. சரி, எந்த நர்சிங் ஹோம்னு சொல்லுங்க, நான் கொண்டு போய் விடுறேன். அவள் புறப்பட்டாள். அம்மாவுக்கு வலது கையில் எலும்பு முறிவு. மாவு கட்டு கட்டி வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டார்கள். சக்கரபாணிதான் கூட இருந்து உதவினான். அப்பாவிடம் விவரம் சொன்னாள் ஜாய். வீட்டில் இவர்களை எல்லாம் கொண்டு போய் சேர்த்துவிட்டு பிறகுதான் போனான். அடுத்து வந்த 2 நாட்களும் வந்து விட்டான். அவனது பரிவு, கனிவு எல்லாமே ஜாய்க்கு பிடித்திருந்தது. அவள் வேலை செய்யும் அலுவலகம் பற்றி விசாரித்தான். காஃபி சாப்பிட்டு விட்டு போய்விட்டான். மறுநாள் ஜாய் புறப்பட்டு விட்டாள் ஆபீஸுக்கு. சீக்கிரமே எழுந்து எல்லாம் செய்துவிட்டு அப்பாவிடம் பொறுப்புகளை ஒப்படைத்த பின் ஆபீஸ் வந்தாள். உணவு இடைவேளையில் சக்கரபாணி வந்தான். சாரி, ஆபீஸ்க்கு வரக்கூடாதா? யார் சொன்னது? தாராளமா வரலாம், உட்காருங்க. அம்மா எப்படி இருக்காங்க? படுக்கதான், எல்லாம் நான் தான் செஞ்சு விடுறேன். பாவம் நீங்க. ஒரு உண்மையை இனிமே நான் உங்ககிட்ட சொல்லலாமா? என்ன? உங்க மேல பைக்கால மோதினவனே நான் தான். அதுக்கு பரிகாரமாத்தான் இத்தனை விசிட்டு. பிரேக் பிடிக்கல, வண்டி கண்ட்ரோல்ல இல்ல. நீங்க கண்ட்ரோல்ல தானே இருந்தீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதா அர்த்தமா? ஜஸ்ட் தமாஷ் சார். தப்புங்க. ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவனா. என்ன இது மாதிரி வேடிக்கைக்கு கூட கிண்டல் அடிக்கிறத நான் தாங்க மாட்டேன். சாரி. நான் வேணுனே மோதல, அப்படியும் உறுத்துது. வெரி சாரி. மறுநாளும் உணவு இடைவேளையில் வந்தான். ஆபீஸில் ஒரு மாதிரி பார்த்தார்கள். நாளையிலிருந்து வெளியில சாயங்காலம் சந்திக்கலாம். ஆபீஸ் முடிந்து 1 மணி நேரம் சந்திப்பு. தெருமுனை வரை அவனே கொண்டு வந்து இறக்கிவிட்டான். காதல் வளரத் தொடங்கியது வேகமாக. அவனை பார்க்காமல் ஒரு நாள் கூட அவளால் இருக்க முடியவில்லை. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க சக்கரபாணி? குறிப்பிட்ட இடம்னு இல்ல ஜாய். ஏஜென்சி மாதிரி எடுத்திருக்கேன். பல பிசினஸ்களுக்கு லோக்கல், வெளியூர் ஏஜென்ட்னா. என்ன சம்பளம்? சாரி, கேட்கலாமா? உனக்கு அந்த உரிமை உண்டு. மாசம் 10,000 ரூபாய் வரைக்கும் வரும். சில சமயம் அதிகமா கூட வரும். ஆனா குறையாது. அவள் சிரித்தாள். சரி, எப்ப நம்ம கல்யாணம்? என் பக்கம் எந்த பிரச்சனையும் இல்ல. சிக்னல் விழுந்தாச்சு. உனக்கு? நான் வீட்டுல இன்னும் சொல்லவே இல்ல. ஏன்? தயக்கம்தான். என்ன தயக்கம்? நானே உங்க அப்பாட்ட வந்து வெளிப்படையா பேசட்டுமா? நான் அவருக்கு புதுசு இல்லையே, நண்பர் தானே. அவருக்கு மதப்பற்று அதிகம். அதான் பயமா இருக்கு. காதலிக்கிறதுக்கு முன்னால உனக்கு இந்த யோசனை வரலையா? வராம இல்ல பாணி. ஆனா காதலுக்கு முன்னால மற்றதெல்லாம் மங்கி போகுதே. சரி, பயப்படாத. நீ சம்பாதிக்கிற பொண்ணு, குடும்பம் தாங்கிறவ. தைரியமா எடுத்து சொல்லு. ஜாய் எதுவும் சொல்லவில்லை. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. தாராளமா எடுத்துக்கோ. மறுநாள் லீவு நாள். ஜாய் குளித்து விட்டு வந்தாள். அம்மா டீ போட்டு எடுத்து வந்தாள். என்னங்க, பீட்டர் பையனுக்கு கல்யாணத்துக்கு பாக்குறாங்க. நல்ல படிப்பு, பிரமாதமான உத்தியோகம். நம்ம ஜாய்க்கு பாக்கலாங்களா? பாக்கலாமே. உடனே விபரங்களை வாங்கு. அப்பா வேண்டாம். திரும்பி பார்த்தார் நிதானமாக. ஏம்மா அப்படி சொல்ற? நான் ஒருத்தரை விரும்புறேன்பா. அவர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். அம்மாவை பார்த்தார். யாருமா அது? உங்களுக்கு தெரிஞ்சவர் தான்ப்பா. எனக்கு தெரியுமா? விவரமா சொல்லு. நமக்கு ஆஸ்பத்திரியில உதவியா இருந்த சக்கரபாணி தான்ப்பா. சக்கரபாணி கிறிஸ்தவர் இல்லையே. இல்லதான். அதனால என்னப்பா? அப்பா முகம் சிவந்தது. நீ என்னம்மா பேசுற? நான் சுத்தமான கிறிஸ்தவன். என் பொண்ணு என் மதத்துல பிறக்காத ஒருத்தனுக்கு மனைவியாரதா? நெவர். முடியவே முடியாது. அப்பா, அவசரப்பட்டு பதில் சொல்லாதீங்க. சக்கரபாணி ரொம்ப நல்லவர். அத நீ சொல்ல வேண்டாமா? எனக்கே தெரியும். அப்புறம் என்னப்பா? இந்த பாருமா, நல்லவனா இருக்கட்டும் சக்கரபாணி. ஆனா அவன் வேத்து மதத்துக்காரன். வேல்யூஸ் போயிடும் நம்மளுக்கு. நீ படிச்சவ. உன்னால அவன் வீட்டு பெரியவங்க கூட பொருந்தி வாழ முடியுமா? அவருக்கு அந்த அவசியம் இல்லப்பா. நாங்க தனி கொடுத்தனோன்னு முடிவாயிடுச்சு. அதனால பரஸ்பரம் நாங்க புரிஞ்சுக்கிட்டவங்க. பிரச்சனையே வராது. நீ இந்துவா மாற போறியா? இல்ல, மதம் வழிபாடு எல்லாம் அவங்கவுங்க உரிமை. எங்க வீட்டுல எல்லா தெய்வங்களும் இருக்கும். அவர் பேசவில்லை. நீங்க அனுமதிச்சா பாணியே உங்களை சந்திக்க வர தயாரா இருக்கிறாரு.
சாரிம்மா, இது தொடர்பா நான் உங்க அம்மாவை கலந்து யோசிக்கணும். சமூகத்துல நான் எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும்னு தெரியல. இதுல என்னப்பா தலகுனிவு? நான் ஓடி போல, வயிற்ற ஒப்பிட்டு வந்து நிக்கல, மனசுல உள்ள காதல மறைக்காம பகிங்கரமா சொன்னேன். தப்பா? இல்லம்மா, நான் யோசிக்கணும். மறுநாள் காலை ஆபீஸ் வந்ததும் போன் வந்தது. என்ன ரிசல்ட்? வாணி கேட்டான். இன்னும் அப்பா சொல்லல. சரி, நீ சாயங்காலம் வழக்கம் போல வா, நிறைய பேசணும். ரிசீவரை வைத்தாள். மாலை வேளையில் அவனை சந்திக்க அவசரமாக புறப்பட்டாள். சொல்லுங்க பாணி. உங்க அப்பா சம்மதிப்பார்னு எனக்கு தோணல ஜாய். என்ன செய்யறது பாணி? நீ தான் முடிவுக்கு வரணும். நான் இந்த நிமிஷம் கூட வர தயாரா இருக்கேன். எனக்கு யார் அனுமதியும் வேண்டாம். ஜாய் பேசவில்லை. நான் உன்னை கட்டாயப்படுத்தல ஜாய். வாழ்க்கையில மனசு சங்கமிக்கணும், நிம்மதி வேணும். இதுதான் தாம்பத்தியத்துக்கு அடிப்படை. அதனால உன்னோட எந்த முடிவுக்கும் நான் கட்டுப்படுறேன். அவங்க சம்மதிக்கலைன்னா வீட்டை விட்டு வர சொல்றீங்களா பாணி? இல்ல, அப்படி நான் சொல்லல. பெத்தவங்களை விட்டுட்டு நீ ஓடிவான்னு சொல்ல எனக்கு என்ன உரிமை இருக்கு? வந்துட்டா உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவேங்கிறது வேற விஷயம். ஆனா வான்னு கூப்பிட எனக்கு உரிமை இருக்கா? இந்த பாரு ஜாய், காதலிச்ச நீயும் நானும் கல்யாணத்துல ஒண்ணு சேர்ந்தா பெருமை. இல்லைன்னாலும் என் மனசுல நீ இடம் பிடிச்சிட்டதுனால அதுல இன்னொருத்தி இந்த ஜென்மத்துல குடியேற முடியாது. ஜாய் சிலிர்ப்புடன் அவனை பார்த்தாள். மனசு என்ன சட்டையா? அடி கழடி கழட்டி மாட்டேன். நான் நாளைக்கு உங்களை இதே இடத்துல சந்திக்கிறேன் பாணி. ஜாய் புறப்பட்டு வீட்டுக்கு வந்து விட்டாள். அப்பா இருந்தார், ஒன்றும் பேசவில்லை. அம்மா முகத்திலும் சுத்தமாக சிரிப்பில்லை. ஜாய் முகம் கழுவி உளை மாற்றி உள்ளே வந்தாள். அப்பாவின் எதிரே உட்கார்ந்தாள். அப்பா ஒரு முறை அம்மாவை பார்த்துவிட்டு, கண்ணு, இந்த இடம் உனக்கு வேண்டாம். ஏன்பா? அவனுக்கு நிரந்தரமா ஒரு ஆபீஸ் கூட இல்ல, ஏஜென்சி அது இதுங்கிறான். சரி, அதாவது போட்டோம். நம்ம மதத்தை விட்டு வேத்து மதத்துக்காரனுக்கு உன்னை தர எனக்கு மனசு ஒப்பல. அப்பா, என் கௌரவத்துக்காக மட்டும் நான் சொல்லம்மா. இன்னைக்கு நிக்கிற எல்லாமே நாளைக்கு கசக்கும். இந்த வயசுல உணர்ச்சிகள் தான் மேலோங்கி நிற்கும். அனுபவத்துக்கு மதிப்பு கொடுமா. அப்பா, வாணி நல்ல மனுஷரு. அவர்கிட்ட பொய்யும் போலித்தனமும் நிச்சயமா இல்ல. அவர் கல்யாணத்துக்காக என்னை கட்டாயப்படுத்தவும் இல்ல. எனக்கு அவரை மறக்க முடியாது. அதனால அவரை நான் கல்யாணம் செஞ்சுக்க உங்க சம்மதம் எனக்கு வேணும். இல்லன்னு நாங்க தீர்மானமா சொல்லிட்டா? சாரிப்பா, என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. ஜாய், அம்மா அலறினாள். அப்பா விசுக்கென எழுந்தார். அவ்வளவு திமிர அவனுக்கு? வாடி உள்ள. அம்மாவை அழைத்தார். என்னங்க? அவ சம்பாதிக்கிறா, குடும்பம் தாங்குறாங்கிற திமிரு. அதனால்தான் முடிவை அவளே எடுக்கிறா. நிச்சயமா இல்லப்பா, அந்த திமிர்ல நான் முடிவெடுக்கல. பாணி மேல உள்ள காதலால பிடிவாதம் பிடிக்கிறேன். சாரி, எங்க சம்மதம் இல்ல. மீறி நீ போனா எங்க பொண்ணு செத்தான்னு நினைச்சுக்கிறோம். அப்பா உள்ளே போய்விட்டார். ஜாய் நிலை குலைந்து போயிருந்தாள். பாணி இவர்களை பற்றி சரியாக கணித்து விட்டார். அதனால்தான் வருகிறாயா என்று கேட்டாரா? நான் என்ன செய்யணும்? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது மயங்கி நிக்கலாமா? நீ வீட்டை விட்டு போறியா ஜாய்? சரி, வேண்டாம். பாணிக்கு இடம் கொடுத்துட்டு அந்த மனசை இன்னொருத்தருக்கு தர முடியுமா? வெகு நேரம் யோசித்தாள். விளக்கை அணைத்து விட்டு உறங்க போய்விட்டார் அப்பா. அம்மா வந்தாள். ஜாய், சாப்பிட வரியா? எனக்கு வேண்டாம். அம்மா சாதத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்து விட்டு உள்ளே போனாள். ஜாய் வந்து படுத்து விட்டாள். பலவித யோசனைகளுடன் புரண்டு கொண்டிருந்தாள். பாத்ரூம் போக எழுந்து வந்தாள். அப்பா இருந்த அறையில் விளக்கு எரிந்தது. பேச்சு சத்தம் கேட்டது. என்ன பேசுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் வந்தது. மெல்ல நெருங்கி சாவித்துவாரம் வழியாக பார்த்தாள். அம்மா பரிமாற அப்பா சாப்பிட்டு கொண்டிருந்தார். நீயே சாப்பிடு. நம்ம பொண்ணு சாப்பிடலையே. கொழுப்பு, காதலாம், கத்திரிக்காயம். என்னங்க சொல்லு சீக்கிரம். இந்த பாணி வேண்டாம். இந்து பையன். நம்ம மதத்துல ஒரு பையனை பார்த்து உடனடியா பேசி முடிக்கலாமா? அடியாரி நீ. அவ போயிட்டா குடும்பத்தை எப்படி நடத்துறது? வருமானம் போயிடாது? அதனாலயா நீங்க தடுக்கிறீங்க? வேற எதனால? சோத்துக்கு நீ நானும் தாளம் போட முடியுமா? அதுக்காக வயசு பிள்ளைய எத்தனை நாள் வீட்டுல வச்சுக்க முடியும்? முடியும்டி. எவனாவது ஒரு அனாத மாட்டுவான். அவனுக்கு கட்டி வச்சு வீட்டோட மாப்பிள்ளையாக்கிட்டா? இந்த பாணியும் யாரும் இல்லாதவன் தானே. வேத்து மதத்துக்காரனை நம்ம வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்க முடியுமா? சரி, ஜாய் இப்ப என்ன முடிவுக்கு வந்திருப்பா? அவ போமாட்டாடி. பாசம் அவளை பிடிச்சி இழுக்கும். அவர் கை கழுவினார். சரி, நீ வா. ரொம்ப நாளாச்சு. போதுமே. இப்ப இருக்கிற மனநிலையில இதுதான் முக்கியமாக்கும். வயசு பொண்ணோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற நேரத்துல நம்ம சந்தோஷம் பெருசா? பெருசுதான். வயிற்று பசி தீர்ந்தா வேற பசி. வா வா. ஜாய் வெறுப்புடன் தன் அறைக்கு வந்தாள். மதத்தை காட்டி கௌரவம் காரணமாக அப்பா மறுத்த போது ஜாய்க்கு 2 வித கருத்துக்கள் இருக்கத்தான் செய்தன.
இத்தனை நாள் ஆதரித்த பெற்றவர்களை ஒரு பாணிக்காக உதறலாமா? பாசத்தை விடவா காதல் உசத்தி? கேள்வி மேல் கேள்வி வந்தது. ஆனால் சகலமும் சீ என்று போய்விட்டது. சுயநலம், அப்பட்டமான சுயநலம். என் உழைப்பில் சுகம் காணும் கேடு கெட்டவர்கள். இவர்களிடம் எனக்கு என்ன பாதுகாப்பு? ஓ, இந்த வீட்டில் நான் தைரியமாக இனி வாழக்கூட முடியாது. போதும் இந்த வாழ்க்கை. பாணி எனக்காக காத்திருக்கிறார். நாளை மாலைதான் அவரை சந்திக்க முடியும். அவர் மனைவியா நான் ஆற வரைக்கும் எனக்கு ஒரு இருப்பிடம் வேணும். இவர்கள்ட்ட நான் எதையும் காட்டிக்க கூடாது. காலை எழுந்து குளித்தாள். அம்மா கையால் சமைத்ததை சாப்பிடக்கூட பிடிக்கவில்லை. புறப்பட்டு விட்டாள். இருவரும் எதுவும் கேட்கவில்லை. அவள் ஆபீஸ் வந்து சேர்ந்த 10வது நிமிடம் போன் வந்தது. நான் பாணி பேசுறேன். நல்ல காலம், சாயங்காலம் வரைக்கும் நீங்க காக்க வைக்கல, உடனே வாங்க. 15 நிமிடங்களில் அவள் எதிரே இருந்தான் பாணி. இருவரும் ரிசப்ஷனுக்கு வந்தார்கள். எல்லாம் சொன்னாள், அழுதாள். நீ ஏம்மா அழற? பாணி, நாளைக்கே நமக்கு கல்யாணம். என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது. இப்படி அவசரப்பட்டா முடியுமா? அவசரம்தான். பாணி அவளையே பார்த்தான். சரி, நீ ஆபீஸ்லயே இரு, சாயங்காலம் முடியறதுக்குள்ள நான் வரேன். அவள் தலையாட்டினாள். சரியாக 5 மணிக்கு பாணி வந்து விட்டான். நாளைக்கு அம்மன் கோயில்ல வச்சு நமக்கு கல்யாணம். காலையில 7:30 முகூர்த்தம். நீ எப்படி வரப்போற? சொல்லிட்டே வரேன், என்ன பயம்? அதுல பிரச்சனை வராதா? எப்படி பிரச்சனை வரும்? யார் என்ன தடுக்க முடியும்? அந்த அளவுக்கு யோகியதை இருக்கா அந்த வீட்டுல? இல்லம்மா, நீ சொல்றது சரிதான். ஆனா அழுக மயக்கம்னு உங்க அம்மா பலவிதமான ஆயுதங்களை பிரயோகிக்கலாம். உன்னை வரவிடாம தடுக்க அவங்களால முடியாதா? ஜாய் கவலையுடன் அவனை பார்த்தாள். ஆபீஸ் வேலைன்னு சொல்லிட்டு கட்டின சாலையோட புறப்பட்டு வா. நான் இங்க எல்லாம் தயாரா வச்சிருக்கேன், புரியுதா? பாணி, எனக்கே பயமா தான் இருக்கு. எதுக்கு? நான் இல்லையா உனக்கு? அப்புறம் நமக்கு தங்க வீடு தானே. இப்ப இருக்கிறதும் வீடுதான். 4 ஆண்களா ஷேர் பண்ணிக்கிறோம். அவங்கள அனுப்பிட்டா ஆச்சு. வேண்டாம், அது பண்பாடு இல்ல. அவங்க என்ன கடிச்சா முழுங்கிட போறாங்க. மாத்தி இடம் கிடைக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டுமே. தேங்க்யூ ஜாய், சொன்னபடி வந்துரு. வீட்டை விட்டு நீ 6:30க்கு புறப்படணும். சரி பாணி, காத்துட்டு இருங்க. வீட்டுக்கு வந்து விட்டாள். பேருக்கு சாப்பிட்டு விட்டு படுத்து விட்டாள். அம்மா அப்பாவிடம், என்னங்க அவ பேசவே இல்லையே எதுவுமே. நமக்கு வெற்றின்னு அர்த்தம். நம்ம விட்டு போக அவ விரும்பல. ஆனா மனசுல காதல் இருக்கு. அதனால கொஞ்சம் போராட்டம் உள்ளுக்குள்ள. சரியா போயிடும், விட்டுடு. காலை சீக்கிரமே எழுந்து குளித்து தயாராகி விட்டாள் ஜாய். அம்மா எழுந்து வந்தாள். ஏம்மா இத்தனை சீக்கிரம் குளிக்கிற? சிநேகிதி கல்யாணம், சீக்கிரம் முகூர்த்தம், அதனால்தான். பட்டு சேலை கட்டலையா? இல்ல, கட்ட பிடிக்கல. அப்பா எழுந்து வந்தார். ஏன் சீக்கிரம் புறப்பட்டா? அம்மாவிடம் கேட்டார். அம்மா சொன்னாள். நான் போயிட்டு வரேன். ஜாய் வாசலில் இறங்கி நடந்தாள். என்னங்க, பட்டு புடவை கட்டிக்க கூட விரும்பல? அந்த பொண்ணோட மனசுல வெறுப்பு வந்துடுச்சா? அடிப்போடி. ஜாய் 20 நிமிடங்களில் கோயில் வாசலை அடைந்து விட்டாள். பாணியும் அவனது நண்பர்கள் 4 பேரும் காத்திருந்தார்கள். வா ஜாய், பிரச்சனை எதுவும் இல்லையே? நிச்சயமா இல்ல. இது இந்து கோயில், உனக்கு தடை உண்டா? மதத்தை கடந்தது காதல். இதுவும் தெய்வம்தான். எனக்கு என்ன தடை இருக்க முடியும்? இந்தா பட்டு சேலை, சீக்கிரம் மாத்திட்டு வா. அங்கே ஒரு அறை இருந்தது. அவள் போய் அதை கட்டிக்கொண்டாள். உசத்தியான புடவை. மாலை தயாராக இருந்தது. மணவரையில் இருவரும் உட்கார ஐயர் மந்திரத்தை தொடங்கிவிட்டார். கோயில் நாதஸ்வரம் ஊத பாணி ஜாய் கழுத்தில் தாலி கட்டினான். தங்கச் சங்கிலியில் இணைந்த தாலி. நண்பர்கள் மலர் தூவி ஆசீர்வதித்தார்கள். மற்ற சடங்குகளை சுருக்கமாக முடித்துக்கொண்டு அம்மனை வணங்கிவிட்டு நண்பர்களுடன் வெளிப்பட்டான் பாணி. உயர்தர ஹோட்டல் ஒன்றில் சகலருக்கும் விருந்து கொடுத்தான். சரிப்பா, நாங்கெல்லாம் கழண்டுக்கிறோம். சிஸ்டர், நாங்க 4 நாள் கழிச்சுதான் வருவோம். ஏன், சும்மா டூர் மாதிரி போறோம். எதுக்காக? எங்களை தனியா விடணும்னா? அதெல்லாம் வேண்டாம், எல்லாரும் வாங்க. ராத்திரி இருக்கவே இருக்கு தனியார. யாரும் எங்கேயும் போக வேண்டாம். 4 பேர் முகமும் மலர்ந்தது. அவர்களுடன் வந்து விட்டார்கள். என்னங்க, ராத்திரி எல்லாருக்கும் நானே விருந்து சமைக்கிறேன். இங்க ஒரு கேஸ் ஸ்டவ் மட்டும்தான் இருக்கு, வெந்நீர் போடத்தான். மத்தபடி எதுவும் இல்ல. நான் லிஸ்ட் தந்தா வாங்கி தர மாட்டீங்களா? நிச்சயமா. அவள் எழுதி தந்தாள். 4 பேரும் திசைக்கு ஒருவராக பறந்தார்கள். ஜாய், புறப்படு. எங்க? நீ ஆபீஸ் போயிட்டு தான் நினைப்பாங்க. கல்யாணம் நடந்த விஷயம் உங்க வீட்டுல தெரியணும். இப்ப போனா ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்களா? அவசியம் இல்ல, சொல்றது நம்ம கடமை. வா வா. அவள் புறப்பட்டாள். அப்பா என்ன பேசுவார் என்பது அவளுக்கு தெரியும். பதிலை தயாரித்து வைத்திருந்தாள். வீட்டு வாசலில் டாக்ஸி நிற்க மாலையுடன் இருவரும் அதிலிருந்து இறங்கினார்கள்.
அம்மா ஓடி வந்தாள். மூச்சே நின்று விட்டது. உள்ளே ஓடினாள். அதற்குள் படியேறிவிட்டாள் ஜாய். நில்லு, உள்ள நீ கால வைக்க கூடாது. பாணி சற்று தள்ளியே நின்றான். ஜாய் கூச்சலிட்ட அப்பாவை பார்த்தாள். என் துணிமணிகளை எடுத்துட்டு போக வந்தேன். இந்த வீட்டுல எதையும் தொட உனக்கு உரிமை இல்ல. யார் சொன்னது? நான் சம்பாதிச்சு வாங்கின பொருளை நான் தொட யார கேட்கணும்? என்னடி சொன்ன? மரியாதை தவறுது. நான் இப்ப வெறும் ஜாய் இல்ல, திருமதி ஜாய் சக்கரவாணி, நினைவு இருக்கட்டும். பாணி அருகில் வந்தான். ஜாய், விட்டுருமா, வந்துரு. உனக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கி தரேன், சண்டை வேண்டாம். அப்பா கதவை சாத்த வந்தார். இருங்க பாணி. ஓரடி முன்னால் வந்தாள் ஜாய். சார், இத்தனை நாள் சுயநலம் காரணமா உங்க மகளை சுரண்டி தின்னாச்சு. நீங்க நல்லா இருங்க. உங்க பசிகளை தீர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு முக்கியம். வயிற்று பசி தீக்க பொண்ணு, மத்த பசிகளை தீக்க மனைவி. உங்களை மாதிரி ஆண்கள் உயிர் வாழறதை விட சாகலாம். பொய், சுயநலம், போலி வேஷம் மூணும் போடுற ஆண்களை சத்தியமா நான் வெறுக்கிறேன். ஜாய், வாம்மா. வந்துட்டேன் பாணி. இனி பேச எதுவுமே இல்ல. அம்மா நான் வரேன். இந்த பாரு, உன் மாதிரி மனைவிகள் முதுகெலும்பு இல்லாம வாழற காரணமாத்தான் இது மாதிரி ஆண்கள் திமிரெடுத்து அலையறாங்க. பாவம் நீ. வரட்டுமா? இந்த பாருடி, நீ சந்தோஷமா வாழ்ந்துருவியா? சாபமா சார்? மனசு சுத்தமானவங்களை எந்த சாபமும் ஒன்னும் செய்யாது, புரிஞ்சுக்கங்க அத. வாங்க பாணி. படி இறங்கி போகும் மகளை கண்ணீருடன் பார்த்து கொண்டு நின்றாள் அம்மா. இருவரும் வீடு வந்து சேர மளிகை சாமான்கள், காய்கறி எல்லாம் தயாராக இருந்தன. சிஸ்டர், எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. நான் நம்புறேன். சமையல் கட்டுக்குள் புகுந்து விட்டாள். வெளியே வந்தாள். பாணி, நம்ம வீட்டுல பூஜை ரூம் இருக்கா? நான் இந்து, ஒருத்த சர்தார்ஜி, ஒருத்த முஸ்லிம், நீ இப்ப கிறிஸ்டியன், இன்னொருத்த ஆங்கிலோ இண்டியன். இந்த எந்த தெய்வத்தை பூஜை அறையில வைக்க முடியும்? வழிபாடு மனசுக்குள்ளத்தான். அவள் சிரித்தாள். பாபாவை வைங்க, பாண்டிச்சேரி அம்மா படம் வைங்க, யோகி ராம் சுரத்குமார் வைங்க. எல்லாரும் எல்லாருக்கும் பொருந்துற தெய்வங்களா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? எனக்கு பரமாச்சாரியால் மேல ரொம்ப ஈடுபாடு. சண்டேல் சிங் சொன்னான். எல்லாரும் அழகா தமிழ் பேசுறீங்க, முதல் கடவுளா தமிழை வச்சுக்கோங்க, அப்புறம் எல்லா தெய்வங்களையும் கும்பிடலாம். சற்று நேரத்தில் எல்லா தெய்வ படங்களும் வர ஒரு சின்ன அறை பூஜை அறையாக உருவாக்கப்பட்டது. அவளை கேட்டு கேட்டு செய்தார்கள். அவள் சமையலை முடிக்கும் போது இரவு 7 மணி. ஹாலுக்குள் வந்தாள். பாணி மட்டும் இருந்தான். எங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? உள்பக்கம் பாணி கையை காட்டினான். வந்தாள் ஜாய். 4 பேரும் படுக்கையை அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள். ஹலோ, என்ன இது? சிஸ்டர், நீங்க வாழ்க்கை இன்னைக்கு தொடங்க போறீங்க. அது பிரமாதமா, ஒளி மிகுந்ததா, வெற்றிகரமா அமையணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நாங்க இதை செய்யறோம். ஜாய் சிலிர்த்து போனாள். இனிமே வாங்க போங்க வேண்டாம், பேரை சொல்லி உரிமையா அழைக்கணும். என்னை விட்டு நீங்க யாரும் போக கூடாது, புரியுதா? சரிம்மா. சொல்லும் போது முஸ்தபாவின் குரல் தழுதழுத்தது. சரி சரி, சாப்பாடு ரெடி, எல்லாரும் வாங்க. சற்று நேரத்தில் முகம் கழுவிக்கொண்டு அனைவரும் வர அவள் பரிமாற தயாரானாள். சண்டேல் சிங்குக்கு அப்பளம் இருந்தா போதும். பேட்ரிக் ரசத்தை கண்டா விடமாட்டான். ஆள் ஆளுக்கு விமர்சனம் செய்தபடியே சாப்பாட்டை ஒரு கை பார்த்தார்கள். பாணியை அவளை உட்கார வைத்து அவர்களே பரிமாறினார்கள். நேரம் 9 நெருங்க. பாணி, ரூம் ரெடி, சிஸ்டர் அழைச்சிட்டு உள்ள போ. வா ஜாய். பாணி, ஒரு நிமிஷம் இப்படி வா. 3 பேரும் தனியாக அழைத்தார்கள். சாரி சிஸ்டர், உன் புருஷன்கிட்ட நாங்க கொஞ்சம் பர்சனலா பேசிக்கிறோம். தாராளமா. அவர்கள் விலகி போக சமையல் கட்டுக்குள் வந்தாள் ஜாய். மனது முழுக்க சந்தோஷம் தழும்பியது. எத்தனை நல்லவர்கள்! ஆண்கள் என்றாலே தப்பானவர்கள் என்று இருக்க வேண்டுமா? கண்ணியமான இவர்கள் இல்லையா? பாலை காய்ச்சி எடுத்துக்கொண்டாள். கூடத்துக்கு வந்தாள். பாணி அருகில் வந்தான். போலாமா? நண்பர்கள் மொட்டை மாடிக்கு போய்விட்டார்கள். தனியறைக்குள் இருவரும் நுழைய பாணி கதவை சாத்தினான். அவளிடம் இருந்து பாலை பறித்து டீப்பாயில் வைத்தான். உட்காரு ஜாய். பாவம் நீங்க, நிறைய செலவு இல்லையா உங்களுக்கு? பேச்சுலரா இருந்து சேர்த்த காசெல்லாம் ஒரே நாள்ல காலியா? அவன் அவளையே பார்த்தான். செலவு கணக்கு பாக்குற நேரமா இது? குடும்பம்னு வந்துட்டா பார்க்கத்தானே வேணும். ஆம்பளைக்கு எப்பவுமே செலவுதான். எப்படி? அவள் காதுக்குள் அவன் சொல்ல, சி மோசம் நீங்க, இவ்வளவு பச்சையாவா பேசுறது? பெட்ரூம்ல மட்டும் எல்லாத்துக்கும் அனுமதி உண்டுமா? பூனையாட்டம் இருந்துகிட்டு. பூனை இப்ப புலி மாதிரி பாய போகுது பார். சடார் என அவள் மேல் பாய்ந்தான். என்னப்பா இது மொரட்டுத்தனம்? இனிமே நீ பேசக்கூடாது. அவள் உதடுகளை தன் உதடுகளால் அழுந்த மூடினான். ஜாய் அவனை முழுமையாக ஆக்கிரமிக்க அனுமதித்தாள். சற்று நேரத்தில் முழுமை பெற்று விலகினான் பாணி. உறங்கத் தொடங்கிவிட்டான். ஜாய் எழுந்து ஜன்னலோரம் வந்து நின்று கொண்டாள். நேற்று வரை இருந்த நிலை வேறு. 24 மணி நேரத்தில் தாலி சுமந்து 24 வருடம் கட்டிக்காத்த கன்னிமையை பாணியிடம் ஒப்படைத்தாகிவிட்டது.
பெண் வாழ்வில் சகலமும் அதிசயம். நொடியில் எல்லாமே தலைகீழாக மாறிவிடுகிறது. இழப்புகள், வலிகள், வேதனைகள் சகலமும் மனசு ஒப்பி ஏற்றுக்கொள்ளும் தன்மை எப்படி வருகிறது? யார் வீட்டிலோ புகுந்து அதை தன் சொந்தமாக்கிக் கொள்ளும் சக்தியும் உரிமையும் இங்கே பெண் இனத்துக்கு மட்டும்தான் உண்டோ? பாணிக்கு அவசரம் அதிகம். ஏன் இந்த முரட்டுத்தனம்? இது அதிகமோ? எல்லா ஆண்களும் இப்படித்தான் இருப்பார்களா? இந்த வயதிலும் அப்பாவே அலைபாய்கிறார். பாணியை எப்படி குறை சொல்ல முடியும்? நள்ளிரவுக்கு மேல்தான் உறங்கிப் போனாள். காலை தாமதமாக எழுந்தாள். பேட்ரிக் டீ தயாரித்து எடுத்து வந்தான். சாரி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீங்கெல்லாம் வெளியில போகணுமா? ஆமா சிஸ்டர், டியூட்டிக்கு போக வேண்டாமா? இதோ வந்துட்டேன். 15 நிமிடங்களில் வெஜிடபிள் கிச்சடி தயாரித்து கொத்துமல்லி புதினா சட்னி ரெடி பண்ணிவிட்டாள். அவர்கள் ஆசையுடன் சாப்பிட்டார்கள். நாங்க புறப்படுறோம் சிஸ்டர். இன்னைக்கு ஒரு நாள் கேன்டீன்ல பாத்துக்கங்க. நாளைல இருந்து இங்கே சாப்பாடு எடுத்துட்டு போயிடலாம். தேங்க்யூ. அவர்கள் வெளியேற கதவை சாத்தி விட்டு வந்தாள் ஜாய். பாணி ஓடி வந்து கட்டி பிடித்தான். ஷிஷோ, விடுங்க, நான் குளிக்க கூட இல்லை இன்னும். அவங்களுக்கு டிஃபன் பண்ண போயிட்டேன். வேண்டாம், குளிக்கிறதுக்கு முன்னால ஒரு ரவுண்ட். நோ. ஏன் ஜாய், என்ஜாய் பண்ற வயசு இது. என்ஜாய் நீ. போதுமே, கவிதை கேக்குதா உங்களுக்கு? கிட்டக்கவா சொல்றேன். கதையே வேண்டாம், நான் குளிக்கணும். ஆள விடுங்க. அவளுடன் குளியலறைக்குள் புகுந்து கொண்டு கூத்தடித்தான். அவளை பாடாய் படுத்தினான். ஐயோ, பாத்ரூம்ல வச்சுக்கிட்டு என்ன இதெல்லாம்? பட்ட பகல்ல சகிக்கல. நினைத்ததை நிறைவேற்றி விட்டு நகர்ந்தான். ஜாய் குளித்து விட்டு வந்தாள். பூஜை அறையில் நேற்று நண்பர்கள் கொண்டு வந்து வைத்த எல்லா தெய்வ படங்களும் இருந்தன. வணங்கினாள். சமையல் கட்டுக்குள் நுழைந்தாள். வேலையை தொடங்கி விட்டாள். பாணி எங்கும் போகாமல் அவளையே சுற்றி சுற்றி வந்தான். மாலை 6 மணிக்குள் அவளை படாத பாடு படுத்தி விட்டான். சக்கை சாராக பிழிந்து விட்டான். தாம்பத்தியம் என்பது அழகான மென்மையான மலர். அதை இதமாக முகர்ந்து பார்க்காமல் பாணி வெறியுடன் கசக்கத் தொடங்க ஜாய் மாலைக்குள் வாடிவிட்டாள். இதுதான் கல்யாண வாழ்க்கையா என்ற கேள்வி சற்றே பீதியுடன் அவள் முன் வந்து நின்றது. ஒரு வாரம் முடிவதற்குள் ஜாய்க்கு வெறுத்தே விட்டது. பாணி வேலைக்கு போகாமல் அவளை வெறியுடன் சுற்றி சுற்றி வருவது முதலில் ஒருவித அருவருப்பையும் பிறகு பயத்தையும் உண்டாக்கிவிட்டது. வீட்டில் அந்த 4 நண்பர்கள் இருக்கும்போது நன்றாக இருந்தது. அவர்கள் போனதும் கிளி ஏற்பட துவங்கிவிட்டது. பலமுறை சொல்லி பார்த்து விட்டாள். பாணியின் காதில் விழவே இல்லை. இனி சற்று கடுமையாக வேண்டும் என்று தோன்றிவிட்டது. கட்டிய கணவன் ஆசையால் சுற்றி சுற்றி வருகிறான். அவனை புண்படுத்தி விடக்கூடாது என்று பல்லை கடித்துக் கொண்டு சகலமும் சகித்தாள். ஆனால் உடல் மனது இரண்டையும் பாணி புண்ணாக்கிக் கொண்டிருந்தான். தாழவில்லை. அன்று இரவு, நீங்க வேலைக்கு போலையா? கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் தானே ஆச்சு. புது மனைவியை விட்டுட்டு வேலைக்கு போக முடியுமா? நான் எங்க போயிட போறேன்? அலுப்பு தட்டிடக்கூடாது பாருங்க. வாழ்க்கை. நல்லா ஓய்விடுங்க. ராத்திரி நாளைக்கு வேலைக்கு போங்க. குட் நைட். ஐயோ, குட் நைட்டா? என்ன இது? யாரு உன்னை விட்டது? பாய்ந்தான். நில்லுங்க. வேண்டாம். நானும் மனுஷிதான், எந்திரம் இல்ல. சில மலர்கள் தொட்டாத்தான் மலரும், இல்லைன்னா சுருங்கும். ஆனா பெண்ணோட உடம்பும் மனசும் ஒரு சன்னமான பார்வையில, இதமான அணுகுமுறையில கூட மலர்ந்துரும். தொடணும்னு அவசியம் இல்ல. புரியுதா நான் சொல்றது? எனக்கு தத்துவம் கேட்கற நேரம் இல்ல. இப்ப கிட்டவா? இல்லைங்க, சலிச்சாச்சு சங்கமும். கொஞ்ச நாள் நிறுத்தி வைங்க. வயிறார சாப்பிடலாம். திகட்ட திகட்ட சாப்பிட்டா வாந்தி தான் வரும். புரிஞ்சுக்கணும் நீங்க. எனக்கு இன்னும் பசி அடங்கல. ஆனா எனக்கு ஏப்பம் வந்தாச்சு. இது அஜீரணம். அளவுக்கு அதிகமா சாப்பிட்டதுனால வந்த விளைவு. இதுக்கு மருந்து பட்னி தான். காய போட்டா தன்னால சரியாகும். ஒரு பாட்டு உண்டு தமிழ் சினிமால, தெரியுமா? சொல்லுங்க. கொதிக்கு முன்னே இறக்கி வச்சா குழம்பு வராது. புருஷன் கொஞ்சும் போது விலகி நின்னா குடும்பம் இராது. தெரியும், கொஞ்சலுக்கும் வரம்பு இருக்கு. உங்க கொஞ்சல் அதிகமாகி இப்ப நான் கெஞ்ச தொடங்கிட்டேன். என்னை விட்டுருங்க ப்ளீஸ். நோ நோ, வா இப்படி. இல்ல பாணி, இன்னைக்கு நான் உங்களை அனுமதிக்க முடியாது. உன்னை ரேப் பண்ணுவேன். அவன் வார்த்தைகளில் குறும்பு இருந்தது. நானும் போராடுவேன், கூச்சல் போடுவேன், வெளியில உள்ள உங்க நண்பர்களை உதவி கேட்பேன். விளையாடுறியா? போதும் பாணி, பிளீஸ். ஒரு மனைவியோட மனசை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அவன் கேட்காமல் நெருங்க அவள் சடாரென விலகி கதவை நோக்கி நடந்தாள். சட்டென திறந்து விட்டாள். கூடத்தில் நண்பர்கள் 3 பேரும் படுத்திருந்தார்கள். முஸ்தபா எழுந்தான். இன்னைக்கு காத்தோட்டமா நாங்களும் இங்க படுக்க போறோம். பெட்ஷீட் விரித்து தலைகாணி போட்டு அங்கேயே படுத்து விட்டாள். பாணிக்கு முகம் சிவந்து விட்டது. பேசவும் வழியில்லை. பாதி இரவு வரை தூங்காமல் எரிச்சலில் கடத்திவிட்டு பிறகு உறங்கி போனான். விடிந்து வெகு நேரமான பிறகுதான் கண் விழித்தான். நண்பர்கள் புறப்பட்டு கொண்டிருந்தார்கள். என்னங்க, நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி. அவள் போய்விட்டாள். வருவாள் வருவாள் என பாணி காத்திருந்தான். ஜாய் வரவே இல்லை. காலை போனவள் மாலையில் தான் வந்தாள். நீ எங்க போயிருந்த?
கோயிலுக்கு போயிட்டு சிநேகிதி வீடுகளுக்கு போனேன், ரொம்ப நாளாச்சே. நண்பர்கள் வந்து விட்டார்கள். இரவு சாப்பாடு ஆனதும் கூடத்தில் பெட்ஷீட்டை கொண்டு வந்து போட்டாள். பாணியால் தாழ முடியவில்லை. சரி, நாளைக்கு பகல்ல நீ எங்க போற பாக்குறேன். நண்பர்கள் போவதற்குள் ஜாயின் சிநேகிதிகள் வந்து விட்டார்கள். மாலை வரை அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டாள். பாணி வெளியேறிவிட்டான் வெறுப்புடன். ஜாய் இது போல ஒவ்வொரு விதமாக ஏறத்தாழ 1 வாரம் சமாளித்து விட்டாள், அவனை நெருங்க விடாமல். பாணி கடுப்பின் உச்சிக்கே போய்விட்டான். அன்று இரவு 8 மணி. நண்பர்கள் யாரும் திரும்பி இருக்கவில்லை. ஜாய் சாப்பாடுடன் காத்திருந்தாள். அவங்க 3 பேரும் வரமாட்டாங்க. ஏன்? நைட் ஷோவுக்கு அனுப்பிட்டேன். 2 சினிமா ஒரே காசுல. முடியும் போது கிட்டத்தட்ட விடிஞ்சிரும். அதனால நான் மட்டும்தான் இந்த வீட்டுல. இப்ப என்ன செய்ய போற? ஜாய் பேசவில்லை. சரி, சாப்பிட வாங்க. அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னது சாதத்தை. அவன் பேருக்கு சாப்பிட்டான். கதவுகளை சாத்தி தாளிட்டான். அருகில் வந்தான். இந்த பாருங்க, என்ன நீங்க மன்னிக்கணும். எதுக்கு? எனக்கு சங்கமம் பிடிக்கல. என்ன தொடாதீங்க. இன்னைக்கு நான் விடமாட்டேன். என்ன பேச விடுங்க. 1 வார காலம் நீங்க ஆடின ஆட்டத்துல நான் மிரண்டு போயிருக்கேன். உங்களை காதலிச்ச குற்றத்துக்கு என்ன நானே நொந்துக்காத நாள் இல்ல. கல்யாண வாழ்க்கைய மனசார சபிக்கிற அளவுக்கு போயிட்டேன். கணவன் காமுகனா மாறக்கூடாதுங்க. அது தாம்பத்தியத்துக்கு ஆரோக்கியம் இல்ல. நான் கோவப்படல, எதமா சொல்றேன். நம்ம காதல் ரொம்ப ஆரோக்கியமா இருந்திருக்கு. ஆனா தாம்பத்தியம் மரணப்படுக்கைக்கு வந்தாச்சு. அதை பிழைக்க வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. இந்த பாரு, நீ புத்திசாலிதான் தெரியும் எனக்கு. புருஷ மனைவிக்கு மத்தியில புத்தி அவசியம் இல்ல. கிட்டவா. இல்லைங்க, நான் தயார்னு சொல்ற வரைக்கும் நீங்க நெருங்க கூடாது. அப்பதான் நீங்க கட்டின தாலிக்கு பெருமை. காத்திருக்க நான் தயாரா இல்ல. இத்தனை சொல்லி உங்க மண்டையில ஏறலையா? இல்ல. அப்படின்னா நான் நாளைக்கே வீட்டை விட்டு வெளியே போகவும் தயாரா இருப்பேன். அந்த அளவுக்கு நீ போயிடுவியா? நிச்சயமா. என்ன காதலிச்சுட்டு உன்னை பெத்தவங்களை கூட விலக்கிட்டு வந்தவ நீ. அது தப்போன்னு இப்ப தோணுது. ஜாய், நீ என்ன சொல்ற? அங்க ஒரு வகையில எந்திரமா இருந்தேன். இங்க வேறொரு வகையில எந்திரம். நாளைக்கு நான் டியூட்டியில ஜாயின் பண்ண போறேன். சம்பள நாள் வேற. சரி, போயிட்டு வா. நீங்களும் வேலைக்கு போங்க. உங்களுக்கு சம்பளம் எப்போ? எனக்கு கமிஷன் தானே, அப்பப்போ மாசம் முழுக்க வரும். வரட்டும், இப்ப படுக்கலாம். குட் நைட். அவன் அவளை நெருங்கினான். எனக்கு விருப்பம் இல்ல. மீறி நீங்க தொட்டா நான் வாசல்ல போய் படுப்பேன். கதவை நோக்கி நடந்தாள். ஜாய், நீ இவ்ளோ பிடிவாதம் பிடிச்சா பின் விளைவுகளை அனுபவிக்க வேண்டி வரும். அதுக்காக நாங்க கவலைப்படல. நாளையில இருந்து தொழில கவனிப்போம். குடும்பம், எதிர்காலம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் இப்பவே கவலைப்பட தொடங்கலாம். அதற்கு மேல் பாணி பேசவில்லை. ஒரு ஓரமாக போய் படுத்து விட்டான். மறுநாள் காலை சீக்கிரமே எழுந்து புறப்பட்டு விட்டான். ஜாய் நண்பர்களுக்கு சாப்பாடு போட்டு கட்டி தந்த பின் அவளும் புறப்பட்டாள். அலுவலகம் வந்து விட்டாள். அவள் கல்யாணத்துக்கு யாரையும் அழைக்கவில்லை என்பதால் மறுநாள் சின்னதாக ஒரு பார்ட்டிக்கு ஆபீஸில் ஏற்பாடு செய்து விட்டாள். மாலை வீடு திரும்பினாள். பாணி இருந்தான். உன் சம்பளம் வந்தாச்சா ஜாய்? வந்தாச்சே. இன்னைக்கு எனக்கு வர வேண்டிய கமிஷன் வரல. 500 ரூபா கூட. இந்தாங்க என் சம்பள பணம். இல்ல, அதை நீயே வச்சுக்கோ. 500 ரூபா மட்டும் கொடு. எடுத்து கொடுத்தாள். மேலும் 4-5 நாட்கள் ஓடிவிட பாணி சாது பிள்ளையாக இருந்தான். தொந்தரவு இல்லை. ஆனால் வர வர 500ஆக 2000 ரூபாய் வரை அவளிடம் வாங்கிவிட்டான். கமிஷன் என்று எதையும் தரவும் இல்லை. சரி, வரவில்லை போலிருக்கு, வந்த பின் தரட்டும் என்றிருந்தாள். அன்று மாலை மளிகை சாமான்களை நண்பர்கள் கொண்டு வந்து இறக்கினார்கள். பணம் எவ்வளவு தரணும்? ஜாய் கேட்க, வேண்டாமா, நாங்க தந்தாச்சு. ஏன்? 3 பேர் 3 வேளையும் சாப்பிடுறோம் இல்லையா? நீங்க போன மாசம் வாங்கி போட்டதுதான். இருக்கட்டும், வாய்க்கு ருசியா செஞ்சு போட ஒரு சிஸ்டர் கிடைச்சது புண்ணியம் இல்லையா? மளிகை, பால் பொறுப்பு எங்களோடது. வாடகையில 4ல் 1 பங்கு சிஸ்டர் தந்தா போதும். இது 3 ஆயிட்டா மேஜரா என்ன செலவு இருக்கு? குடும்பம்னா எத்தனையோ இருக்கு சிஸ்டர். நீங்கள்லாம் எப்பவும் என்னை விட்டு போகக்கூடாது. மேலும் 1 வாரம் ஓடி மாதத்தின் மத்திய பகுதிக்கு வந்துவிட கையில் காசே இல்லை. அன்று இரவு, என்னங்க கமிஷன் எதுவும் வரலையா? இன்னும் வரல. நீங்க என் சம்பளத்துல 2000 வரைக்கும் வாங்கிட்டு போயிட்டீங்க. எல்லா செலவையும் நம்ம நண்பர்கள் நடத்துறாங்க. அதனால தெரியல. அப்படியும் கையில பணம் இல்ல. நாளைக்கு சமாளிக்கிறேன். மறுநாள் காலை சீக்கிரமே அவன் புறப்பட்டு விட்டான். முஸ்தபா போவதற்கு முன் ஜாயிடம் வந்தான். சிஸ்டர், இந்தாங்க, இதுல 2000 ரூபாய் இருக்கு. எதுக்கு? பாணி கடன் கேட்டான். குடும்ப செலவுக்கு வேணும்னு கேட்டான். அதான் நேரடியா உங்ககிட்ட தரேன். அவளுக்கு சுருக்கென்றது. வேண்டாம் முஸ்தபா, ஏற்கனவே நீங்க 3 பேரும் செலவு பண்றது போதாதா? உங்ககிட்ட அவர் கேட்பாருன்னு நான் நினைக்கல. ஒண்ணு செய்யுங்க, எங்ககிட்ட நீங்க தந்தத அவர்கிட்ட சொல்ல வேண்டாம், அவர்கிட்டயே கொடுங்க. ஏன் சிஸ்டர்? சொன்னதை செய்யுங்களேன். அவன் தலையாட்டினான். அன்று இரவு 8:30க்கு உள்ளே வந்தான். இந்தா ஜாய், முதல் கமிஷன் 2000 வந்துச்சு.
நான் சல்லி காசு எடுத்துக்காம உங்ககிட்ட தந்தாச்சு. நான் உங்ககிட்ட வாங்கின கடனை அடைச்சாச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. கையில் இருந்த நோட்டு புத்தகத்தை எடுத்தார். காலையில் முஸ்தபா தரும்போது கரன்சிகளின் எண்ணிக்கை குறித்து வைத்திருந்தால் அதில் ஒன்று டேலியானது. என்ன பாக்குற? சாயம் வெளுத்து போச்சேன்னு பாக்குறேன். சாயமா? என் கல்யாண பட்டு புடவையில கொஞ்சம் சாயம் கலங்குது, அதான். அதுக்குள்ள நினைச்சிட்டியா? வேண்டான்னு தான் பார்த்தேன், நினைக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அதுக்குள்ள புடவையில ஏகப்பட்ட அழுக்கு சேர்ந்து போச்சு. சரி, அடுத்த கமிஷன் எப்போ? என்ன நீ இப்பதானே தந்த? மாசம் 10,000க்கு மேல வரும், கொஞ்சம் கொஞ்சமா வரும்னு சொன்னது நீங்க. வரும் வரும், எனக்கு டயர்டா இருக்கு. படுத்து விட்டான். காலையில் சீக்கிரமே புறப்பட்டு போய்விட்டான். நண்பர்கள் உணவு மேஜைக்கு வந்தார்கள். ஜாய் சாப்பாட்டை கொண்டு வந்தாள். நீங்க 3 பேருமே நிஜமா என்ன சிஸ்டரா தானே நினைக்கிறீங்க? அவர்கள் பதறிவிட்டார்கள். ஏன் சிஸ்டர் அப்படி கேக்குறீங்க? என்ன சந்தேகம் திடீர்னு? அப்படின்னா என்கிட்ட உண்மையை மட்டும்தான் பேசணும். நிச்சயமா. என் புருஷன் உங்க 3 பேர் கூட எத்தனை காலமா இந்த வீட்டுல இருக்கிறாரு? கிட்டத்தட்ட 2 வருஷமா. அவரோட மாச வருமானம் என்ன? 3 பேரும் முகம் பார்த்து கொண்டார்கள். தெரியாது சிஸ்டர். நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். நான் வாழ வந்தவ, உங்க சிஸ்டர். என்கிட்ட நெஜத்தை மறைக்கலாமா? அவர்கள் நிமிரவில்லை. இத பாருங்க, நான் அவரை காதலிச்சு பிறந்த வீட்டை பகைச்சுக்கிட்டு வந்தவ. உங்க 3 பேரையும் பார்த்தப்போ எனக்கு மாரல் சப்போர்ட் இருக்குன்னு நம்பிக்கை வந்துச்சு. அத நீங்க 3 பேரும் பொய்யாக்க போறீங்களா? அவர்கள் நிமிர்ந்தார்கள். இல்ல சிஸ்டர். பின்ன சொல்லுங்க. அவன் கமிஷன் ஏஜென்ட்டுங்கிறது நிஜம். அதிகபட்சம் அவனுக்கு மாசம் 1100 ரூபா வரலாம். அது கூட அவன் கடுமையா உழைச்சாதான். பல நாள் வேலைக்கு போக மாட்டான். ரூம்ல படுத்து தூங்குவான். சோம்பேறி. சாரி சிஸ்டர். பாதி சமயம் அவன் பங்கு வாடகையை தரமாட்டான். மெஸ் பில்ல கூட அப்படிதான். பழகிட்டதுனால நாங்க போட்டு கட்டுவோம், பொருட்படுத்தல. கல்யாணத்துக்கு எனக்கு தங்க செயின்ல தாலி, ஒசத்தி பட்டு புடவை எல்லாம் எப்படி வாங்கினாரு? அவர்கள் பேசவில்லை. சொல்லுங்க ப்ளீஸ். நாங்க 3 பேரும் ஆளுக்கு 10,000 ரூபாய் கடன் கொடுத்தோம். எதை நம்பி? உத்தியோகமுள்ள மனைவி வர்றா, லோன் போட்டு அடைச்சிடுறேன்னு சொன்னான். நம்பிட்டீங்களாக்கும்? இல்ல சிஸ்டர், எங்க எதிர்பார்ப்பு வேற. படிச்ச நல்ல உத்தியோகத்துல இருக்கிற பொண்ணா இருந்தா இவன் திருந்தி நல்லபடியா வாழ வாய்ப்பு இருக்கு. அதை நினைச்சுதான் கடன் தந்தோம். என்கிட்ட ஏகப்பட்ட பொய் சொல்லியிருக்கிறாரு. நான் ஏமாந்துட்டேன். என்னை எச்சரிக்க கூடாதா நீங்க? எப்படி எப்படி? நாளைக்கு கல்யாணம், உடனடியா பணம் வேணும்னு கேட்டான், தந்தோம். திடீர்னு நாங்க அந்த சமயத்துல ஒரு வேளை சொல்லியிருந்தா கூட உங்க மனசுல ஏறி இருக்காது. காதல் கண்ணை மறைச்சிருக்கும். ஜாய் பேசாமல் இருந்தாள். சாரி சிஸ்டர், இந்த ஒரு வாரமா அவன் போகல. இப்ப கூட ஊர் சுத்தத்தான் போவான். இப்ப வேலை இருக்கா இல்லையானே தெரியல. அவன் எல்லாத்துலயும் எக்ஸ்ட்ரீம். ஒரு சாப்பாடு பிடிச்சா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். தூங்கணும்னு நினைச்சா நாள் கணக்கா தூங்குவான். சினிமா பாக்குற மூடு வந்தா ஒரு நாளைக்கு 3 படம் பார்ப்பான். ஜாய்க்கு புரிந்தது. சாரி சிஸ்டர், நாங்க எல்லாத்தையும் உடைச்சதா கண்டுக்க வேண்டாம். எல்லாம் சரியாகும், நீங்க கவலைப்படாதீங்க. நாங்கள்லாம் இருக்கோம் இல்லையா? அவர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். ஜாய்க்கு உடம்பு பற்றி எறிந்தது. அத்தனையும் பொய். காதலித்த நாள் தொட்டு சகலமும் பொய். நான் எப்படி ஏமாந்தேன்? அப்பா அம்மாவை உதறிவிட்டு கேவலம் இவனுடனா வந்தேன்? வெறுப்பு வந்தது. சரியா வேலை கூட இல்லையா? என் வருமானத்துலதான் குடும்பம் நடக்கணுமா? முடியுமா? பிறந்த வீட்லயும் அதான் நடந்தது. அது தொடரப்போகுது. விவரம் தெரிஞ்சா அப்பா காரி துப்ப மாட்டாரு? கேட்டுடலாமா? கூடாது. இந்த நண்பர்கள் மேல் விரோதம் திரும்பும். கல்யாணம் முடிந்து ஏறத்தாழ 38 நாட்கள் முடியப் போகிறது. மாலை வந்தது. பாணி வந்தான். முகத்தில் ஒரு சோர்வு இருந்தது. அவள் கண்டுகொள்ளவில்லை. இரவு வந்தது. ஜாய், எனக்கு ஒரு 1000 ரூபாய் கூட. எதுக்கு? செலவு இருக்கு. என்கிட்ட பணம் இல்ல. ஏன் 2000 ரூபாய் தந்தனே? அது செலவாயிடுச்சு. பணம் இல்ல. கமிஷன் வந்ததும் தந்துடுறேன். கமிஷன் எப்ப வரும்? இந்த வாரத்துல. வந்த பின்னால உபயோகப்படுத்திக்கங்க. இப்ப படுத்து தூங்குங்க. பாணி உறங்கவில்லை. மேலும் 1 வார காலம் ஓடியது. அன்று காலை எழுந்தபோது தலை சுற்றத் தொடங்கியது. 4 அடி நடப்பதற்குள் வாந்தி புறப்பட்டது. கபகபவென வாந்தி எடுத்தால் நிற்க கூட முடியவில்லை. எல்லோரும் உறங்கும் அதிகாலை வேளை. சமாளித்து குளித்தாள். சமையல் தொடங்கினாள். அடுப்படியில் நிற்க முடியாமல் தலை சுற்றியது. விழப்போன அவளை பாத்ரூம் வந்த பேட்ரிக் சட்டென தாங்கிக் கொண்டான். பதட்டத்துடன் மற்றவர்களை அழைத்தான். அவர்கள் 3 பேரும் பதறிய அளவுக்கு கூட பாணி பதறவில்லை. உடனே டாக்ஸி வந்தது. அழைத்து வரப்பட்டாள் ஜாய். பரிசோதனை நடந்தது. நீ கர்ப்பமா இருக்கம்மா. நண்பர்கள் மூவரும் பாணியின் கைகளை பற்றி அங்கேயே குலுக்கினார்கள். ரொம்ப பலவீனமா இருக்காங்க. பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். நல்லா பாத்துக்குங்க. நல்ல சாப்பாடு, ஓய்வு, தெளிவான மனசு, 3 வேணும். ஜாய் வீட்டுக்கு அழைத்து வரப்பட்டாள். கட்டில் தயாரானது. படுக்க வைக்கப்பட்டாள்.
சண்டேல், நீ போய் உடனடியா அந்த மருந்து பிளஸ் ஹார்லிக்ஸ் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வா. அவன் போனான். பேட்ரிக், நீ வா, 2 பேரும் சாயங்காலத்துக்குள்ள ஒரு சமையற்காரியை ஏற்பாடு பண்ணணும். எதுக்கு? நான் செஞ்சுப்பேன். சுஷோ, நீங்க பேசக்கூடாது சிஸ்டர். எங்களுக்கு தெரியும், ஹோட்டல் சாப்பாட ரெகுலரா கர்ப்பிணி சாப்பிட வேண்டாம், பிரச்சனை வரும். இருவரும் புறப்பட்டு போக கதவை தாளிட்ட பாணி அருகில் வந்தான். உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எங்க ஆபீஸ்ல போய் லீவ் லெட்டர் கொடுக்கணும். அவளை கட்டி அணைத்து முத்தமிட்டான். மூச், இந்த ஆசை இன்னும் 15 மாசங்களுக்கு வரக்கூடாது. வயிற்று பிள்ளைக்கு சேராது. ஐயோ, அவ்வளோ நாள் பட்னியா? வழியே இல்ல. அப்புறம் எனக்கு லீவும் அதிகம் இல்ல, சம்பளம் கட்டாகும். நீங்க தான் இனிமே குடும்ப செலவு சமாளிக்கணும். அவன் முகம் ஒரு நொடி 2 மீண்டது. உங்க நண்பர்கள் 3 பேரும் கடவுள் மாதிரி. அவன் பேசவில்லை. பிற்பகல் 4 மணிக்கு அவளது அலுவலகத்தில் பணிபுரியும் குமார் வந்தார். பாணி இருந்தான். வாங்க சார், இவர் லீவ் லெட்டர் கொண்டு வந்து தரதா இருந்தாரு, வர முடியல. கர்ப்பம் ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. கங்க்ராட்ஸ். பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு டாக்டர் சொன்னாரு. இருங்க, ஒரு கையெழுத்து விட்டு போச்சு. எதுக்கு? ஃபைனல் வித்ட்ராயல் கேட்டு அப்ளை பண்ணிருந்தீங்க இல்லையா? எனக்கு அத்தாரிட்டி கொடுத்துருங்க. நாளைக்கு பேமெண்ட் நான் வாங்கி வச்சிடுறேன். உங்க வீட்டுக்காரர் வந்து என்கிட்ட வாங்கிக்கிட்டோம். அவருக்கு வேலை இருக்கு, நீங்களே கொண்டு வந்து தர முடியுமா? ஷியோர். அவன் போய்விட்டான். பாணி அவள் அருகில் வந்தான். குமார் சொன்ன சகலமும் பாணியின் காதிலும் விழுந்தது. ஆனால் அதை பற்றி அவளிடம் எதுவும் கேட்கவில்லை. கொஞ்ச நேரம் பக்கத்தில் இருந்து விட்டு போய்விட்டான். நண்பர்கள் இரவுதான் ஏகப்பட்ட ஐட்டங்களுடன் திரும்பி வந்தார்கள். காலையில சமையல்காரி வருவா சிஸ்டர், ஏற்பாடு பண்ணியாச்சு. அவ வீட்டையும் பார்த்துப்பா. எல்லாத்தையும் உங்க கையில கொண்டு வந்து தந்தானுன்னு அவளுக்கு உத்தரவு போட்டாச்சு. என்ன சம்பளம்? மாசம் 750 ரூபா. ஜாய் பேசவில்லை. அதிகாலையில் சமையல்காரி வந்து விட்டாள். 40களின் ஆரம்பத்தில் இருந்தாள். ஜாய் அவளுக்கு சில முக்கிய அடுக்களை சம்பந்தப்பட்ட விவரங்களை சொன்னாள். நான் பாத்துக்கிறேன். சமைத்தாள். நண்பர்கள் எல்லோரும் சாப்பிட்டார்கள், புறப்பட்டார்கள். நீங்க 3 பேரும் சாயங்காலம் சீக்கிரமா வந்துடணும். எதுக்கு சிஸ்டர்? அது ஏன் உத்தரவு, போதுமா? சரி, கண்டிப்பா வந்துடுறோம். பாணி 4 மணிக்கே வந்து விட்டான். குமார் எத்தனை பணம் கொண்டு வருகிறான் என பார்க்க வேண்டும். 4:30க்கு நண்பர்கள் வந்துவிட பாணிக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. 5:10க்கு குமார் வந்தான். அம்மா, காஃபி போட்டு கொண்டு வாங்க. சமையல்காரி செயல்படத் தொடங்க குமார் கைப்பை திறந்து பணக்கட்டுகளை எடுத்தான். இதுல 35,000 இருக்கு ஜாய். அவள் வாங்கி கொண்டாள். 100 ரூபாய் கட்டுக்கள் 3, 50 1. காஃபியை குடித்துவிட்டு குமார் போய்விட்டான். பாணி அவள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான். எதுக்கு ஜாய் இவ்வளோ பணம்? அப்படி நமக்கு என்ன செலவு? சொல்றேன், உங்க நண்பர்களை கூப்பிடுங்க. எதுக்கு? வர சொல்லுங்களேன். நாங்களே வந்துட்டோம். என்னம்மா? இந்தாங்க, ஆளுக்கு 10 ரூபா போட்டுதான் என் புருஷன் தாலியும் கூறப்புடவையும் வாங்க நீங்க 3 பேரும் உதவியா இருந்தீங்க. நன்றி. பிடிங்க உங்க பணத்தை எல்லாம். அவர்கள் அதை எதிர்பார்க்கவில்லை. பாணியின் முகம் சுத்தமாக செத்தே போயிருந்தது. வேண்டாமா, இப்ப அவசரம் இல்ல. நாங்க உன்னை கேட்கலையே. நீங்க கேட்கலன்னா அது பெருந்தன்மை. ஆனா என் புருஷன் பட்ட கடன் அடைக்க வேண்டியது என் கடமை இல்லையா? பாணி குனிந்த தலை நிமிரவில்லை. பேச்சுலரா இருந்த காலத்துல அவர் வாடகை தராம இருந்திருக்கலாம். அவரோட மெஸ் பில்ல கூட நீங்க கட்டியிருக்கலாம். அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா இப்போ நான் அவர் மனைவி. கடனுக்கு பொறுப்பு ஏத்துக்க வேண்டாமா? இன்னும் ஏதாவது பாக்கி இருந்தா சொல்லுங்க, அதையும் செட்டில் பண்ணிடுறேன். வாணி எழுந்து உள்ளே போனான். சட்டையை மாட்டிக்கொண்டான். படி இறங்கி வேகமாக வெளியேறி விட்டான். முஸ்தபா அருகில் வந்தான். அவசரப்பட்டுட்டியம்மா. நாங்க பணம் கேட்டோமா உன்ன? அவனை வச்சுக்கிட்டு இதை உடைக்க என்ன அவசரம்? நாங்க உங்ககிட்ட சொல்லிட்டோம்னு இனிமே எங்க மேல கோபம் வரும். வரட்டும் முஸ்தபா. இந்த பாருங்க, புண்ணை மூடி வச்சா ஆறாது, புளுத்து புளுத்து போகும். அறுவை சிகிச்சை அப்பதான் வலி. வேற வழி தெரியல எனக்கு. சண்டேல் முன்னால் வந்தான். ஜாய் சொல்றதாப்பா சரி. பாணி ஒரு நாளைக்கு திருந்தணும் இல்லையா? இது ஆரம்பமா இருக்கட்டும். ஆனா பணம் எங்களுக்கு வேண்டாமா? உட்கார வச்சு சாப்பாடு போட்டியே. கூரையும் தாலியும் தமையன்மார்கள் தர்ற பிறந்த வீட்டு சீரா இருக்கட்டும். அவள் கண்கள் கலங்கி விட்டன. ஐயோ, அழாதம்மா. இப்ப நீ கர்ப்பிணி. உடம்பும் மனசும் அதிரக்கூடாது. அவர்களது பாசம் கண்டு நெஞ்சுக்குழியில் ஈரம் தத்தளித்தது. பாணி புறப்பட்டு போய் 1 மணி நேரம் ஆகிவிட்டது. 7:30 மணி சுமாருக்கு பாணி உள்ளே நுழைந்தான். நன்றாக மூக்கு முட்ட குடித்திருந்தான். தள்ளாடி நுழைந்தான். நண்பர்கள் ஹாலில் தான் இருந்தார்கள். கடந்து படுக்கை அறைக்கு அவன் செல்ல பேட்ரிக் எழுந்து விட்டான். இரு பேட்ரிக், அவன் பெட்ரூம் போறான். நம்ம போனா அநாகரிகம், ஏதாவது பேசுவான். டேய், அவன் மூக்கு முட்டை குடிச்சிருக்கான்டா. அந்த பொண்ணு வேற கர்ப்பிணி. மறந்துட்டா வயித்து குழந்தை தங்குமா? அவன் என்னவோ பேசிட்டு போறான். குடிகாரன் பேச்சுக்கு ஏன் மதிப்பு தரணும்? பாணி உள்ளே நுழைந்தான். ஹே, நான் உன் புருஷன் வந்திருக்கேன்டி. ஜாய் நிமிர்ந்தாள். உடனே புரிந்தது. அருகில் நெருங்கினான். நாற்றம் குழலை புரட்டியது. வெளியே போங்க. யாரடி சொல்ற? என்னையா?
புருஷ மானம் காக்க கடன் அடைக்கிறீங்களோ? சபாஷ். அவள் பேசவில்லை. அவனுங்க கூட சேர்ந்து என்ன கேவலப்படுத்துறியா? இல்ல, அத நான் தான் செய்யணும்ல. அப்படின்னா ஏமாத்தி என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டாச்சு. உங்களுக்கு சம்பாதிக்க துப்பு இல்ல. எந்த ஜென்மத்துல கடன் அடைக்க போறீங்க? அதான் நான் அடைச்சேன். நெருங்கினான். தள்ளி நில்லுங்க. குடிகாரனை நான் புருஷனா நினைக்கல. பொய், ஏமாத்து, காமம், இப்ப குடிப்பழக்கம். இனிமே என்ன பாக்கி இருக்கு? என்னடி சொன்ன? நெருங்கி அவள் முடியை கொத்தாக பிடித்தான். பேட்ரிக் வந்து கையை தட்டி விட்டான். எடுறா கைய. குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ண உனக்கு வெக்கமா இல்ல? அவ கர்ப்பிணி, 2 உசிர்காரி. அந்த நினைப்பே உனக்கு இல்லையா? அவ கர்ப்பத்துல இருக்கிறது உன் குழந்தையா பேட்ரிக்? பேட்ரிக் பாய்ந்து அரைந்து விட்டான். பாணி தூர போய் விழுந்தான். ராஸ்கல், என்ன கேள்வி கேட்ட நீ? மிதிச்சே உனக்கு கொன்னுடுறேன். பேட்ரிக் பாய சண்டேல் தடுத்தான். பேட்ரிக், உனக்கு அறிவு எங்க போச்சு? என்ன கேள்விடா கேட்டுட்டான்? ஜாய் எனக்கு தங்கச்சிடா. டேய், அவன் குடிச்சிருக்கான்டா. இந்த ரூம்ல வச்சு கலாட்டா நடந்தா அந்த பொண்ணு மனசு தாங்குமா? என்னடா நீ? முஸ்தபா உள்ளே வந்தான். அவனை இழுத்து வெளியே போடுங்கட. ஜாயை நெருங்கினான். பாத்தியாம்மா, நீ பணம் தந்தது எத்தனை விபரீத விளைவுகளுக்கு விதை போட்டிருக்கு பாரு. உன்னை விட அவனை எங்களுக்கு தெரியுமா? ஜாய் அழத் தொடங்கினாள். அம்மாடி, அழாதம்மா. எல்லாம் சரியாயிடும். நாங்க 3 பேரும் உன் கூட தானே இருக்கோம். நீங்க மட்டும் இல்லைன்னா என் கதி என்னாகி இருக்கும்? எதுவும் ஆகாது. நீ நல்ல பொண்ணு. கடவுள் எப்பவுமே உன் பக்கம்தான். ஜாய் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். எப்படியும் ஒரு மோதல் வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்பதான் தீர்வு கிடைக்கும். அவன் தெளிஞ்சதும் நாளைக்கு ஆத்திரப்படாத, எதையும் குத்தி காட்டாத, நிதானமா அணுகு. மனசுல பதியும்படியா மென்மையா எடுத்து சொல்லு. அவன் புரிஞ்சுப்பான். நிச்சயமா திருந்துவான். சரி, இப்ப நீ ஓய்வெடுமா. எதுக்கும் கவலைப்படாத. நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துகிட்டே வந்தா கடவுள் ஞாபகமே நமக்கெல்லாம் வராது. அது இருக்குன்னு அப்பப்ப நமக்கு கிடைக்கிற எச்சரிக்கை இது. ஜாய் கவலையுடன் விடிய விடிய கொட்ட கொட்ட விழித்தபடியே இருந்தாள். தாமதமாகத்தான் எழுந்தான் பாணி. நண்பர்கள் புறப்பட்டு போயிருந்தார்கள். பாணி பல் தேய்த்து விட்டு வந்தான். சமையல்காரி காஃபி கொண்டு வந்தாள். ஜாய் வந்தாள். சரியாக உறங்காததால் முகம் ஒரு மாதிரி வீங்கி போயிருந்தது. முகத்தில் அசாத்திய சோர்வு இருந்தது. முதல் நாள் நடந்தது நிறைமிருந்ததால் பாணியிடம் ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது. ஜாய் அருகில் வந்து உட்கார்ந்தாள். பாணி அவளை நிமிர்ந்து பார்த்தான். நடந்தது போட்டோம். இனிமே என்ன செய்ய போறீங்க? ஒன்றும் பேசவில்லை அவன். இன்னும் அதிகமா உழைச்சு உங்களால கூடுதலா சம்பாதிக்க முடியும். இல்லைன்னா நண்பர்கள் 3 பேரும் இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு தொகை கடன் வாங்கி மூலதனமா போடுவோம். இந்த பணமே இருக்கு. அவங்க வாங்கிக்கல. மேலும் கொஞ்சம் போட்டு ஏதாவது பிசினஸ் பண்றீங்களா? வேண்டாம். ஏன்? அந்த 3 பேரும் வீட்டை விட்டு போட்டோம். இல்லைன்னா நாம காலி பண்ணிட்டு போலாம். காரணம்? எனக்கு பிடிக்கல. ஏன்? அவங்க உங்களை என்ன செஞ்சாங்க? உங்க குட்டெல்லாம் தெரிஞ்சவங்கிற எண்ணமா? இல்ல அவமான உணர்ச்சியா? அவன் ஆவேசமாக நிமிர்ந்தான். மறுபடியும் விஷத்தை கக்காத. என் வாயும் சும்மா இருக்காது. இந்த பாருங்க, சண்டை போடுறது என் நோக்கம் இல்ல. உங்களை உயிருக்கு உயிரா காதலிச்சு எல்லாத்தையும் திறந்து வந்தேன். ஆனா உங்களுக்கு எதையும் இல்ல. என்ன சக்கையா ஏமாத்திட்டீங்க. போட்டோம். இப்ப நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன். அதனால பயம் இல்ல. ஆனா நீங்க சோம்பேறியா திரிய நான் சம்மதிக்க மாட்டேன். உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. அதனால மத்தவங்க மத்தியில இருந்தா இன்னும் நல்லது. இங்கிருந்து யாரும் போக வேண்டாம். அவன் எழுந்து விட்டான். என்ன சொல்றீங்க? பார்க்கலாம். அவன் சட்டையை மாட்டிக்கொண்டு புறப்பட்டு போய்விட்டான். குளித்துவிட்டு பேருக்கு சாப்பிட்டு விட்டு வந்து படுத்து விட்டாள் ஜாய். வேதனையாக இருந்தது. உள்குரல் சொன்னது, சும்மா நீ ஏமாந்ததை நினைச்சுக்கிட்டே இருந்தா உனக்கும் மன நிம்மதி இருக்காது ஜாய். உனக்கு நல்ல வேலை இருக்கு. நீ யார் காலிலையும் நிக்க வேண்டாம். அவன் திருந்துனா திருந்துட்டோம். இல்லனா என்ன நடக்குதோ நடக்கட்டும். கவலைப்படுறது வயிற்று பிள்ளைக்கு நல்லதில்ல. இவன் பிள்ளைய வேற நான் சுமக்கணுமா? அதுல தப்பு இல்ல ஜாய். கல்யாணம் முடிச்சு கண்ணியமா ஏற்பட்ட உறவுதான் இது. இத நீ கேவலமா நினைக்கவே வேண்டாம். மாலையில் நண்பர்கள் வரும்போது பழங்கள் பலகாரங்கள் என வாங்கி வந்தார்கள். மசக்க பலகாரம்மா, சாப்பிடு. அவளுக்கு நெகிழ்ந்து போனது. பாணி தாமதமாகத்தான் வந்தான். இன்றும் குடித்திருந்தான். ஆனால் எதுவும் பேசாமல் மொட்டை மாடிக்கு பெட்ஷீட்டை உருவிக்கொண்டு போய்விட்டான். நண்பர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். இப்படியே 1 மாத காலம் ஓடிவிட்டது. பாணி எந்த வேலைக்கும் போவதாக தெரியவில்லை. காலையில் போவது, ஊரை சுற்றுவது, மாலையில் குடித்துவிட்டு வருவது என்றே இருந்து விட்டான். ஜாய் கேட்கவில்லை. மாத சம்பளம் வந்துவிட்டது. வழக்கம் போல வாடகையை நண்பர்கள் தந்துவிட்டு மளிகை சாமானையும் வாங்கி போட ஜாய்க்கு பிரச்சனை எழவில்லை. அன்று இரவு பாணி வந்தான். சம்பளம் வந்தாச்சா? யாருக்கு? உனக்கு தான். இதென்ன கேள்வி? வந்தாச்சு.
எனக்கு பணம் வேணும் அவசரமா. எதுக்கு? சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உன் புருஷ நான் கேக்குறேன், எனக்கு பணம் வேணும். முதலாவதா என்கிட்ட பணம் இல்ல. என் ஒரு சம்பளத்துல கொடுத்துணும் நடத்தி ஆகணும். சரி, அப்படியே உங்க தேவை ரொம்ப முக்கியமானதா இருந்தா நான் நகைகளை வித்தாவது உங்களுக்கு பணம் தரலாம். காரணம் வேணும். பிசினஸ் பண்ண போறேன். அதுக்கு என்ன பிசினஸ், எவ்வளவு மூலதனம், அதுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அவுட்புட் எல்லாம் எனக்கு தெரியணும். இப்ப என்னால சொல்ல முடியாது. சாரி அப்படின்னா பணமும் என்னால தர முடியாது. தரலன்னா இந்த வீட்டுக்கே நான் வரமாட்டேன். நல்லது, அதுக்காக நான் கவலைப்படல. உனக்கு ஏன் கவலை? உனக்கு தான் ஒரு புருஷனுக்கு 3 புருஷன் இருக்காங்களே. பண தேவைகளோ படுக்க சம்பந்தப்பட்ட அவசியங்களோ சுலபமா நிறைவேற போகுது. நான் எதுக்கு? ஜாய் நிமிர்ந்தாள். ஆமா, உங்களை மாதிரி ஒருத்தன் புருஷனா இருக்கிறத விட மத்த எல்லாருமே தேவல. என்னடி சொன்ன? அவளை நோக்கி பாய்ந்தான் மிஸ்டர் பாணி. ஒரு பெண்ணை, அதுவும் கட்டின மனைவிய அவமானப்படுத்தவும் ஒரு அளவு இருக்கு. ஆண்கள் இப்படித்தான் வாழணும்னு நீங்க காவிய புருஷனா இருக்கணும்னு நான் நிச்சயமா எதிர்பார்க்கல. ஆனா சராசரியா இருக்கலாம் குறைஞ்சபட்சம். அதுக்கே இங்க வழி இல்ல. என்னடி கதை பேசுற? லுக், எல்லாத்துக்கும் எல்லை இருக்கு. நாலாந்தரமா பேசிக்கிட்டு நீங்க அடிக்கிற நித்திய கூத்த சகிச்சுக்க என் உடம்பு மனசு ரெண்டுத்துக்கும் இனிமே தெம்பில்ல. அப்படின்னா என்ன விவாகரத்து பண்ணிடு. ஜாய் சடார்னு நிமிர்ந்தாள். என்னடி பாக்குற? அது மாட்டியே. உனக்கெல்லாம் பேருக்கு புருஷன்னு ஒருத்தன் வேணும், கௌரவமா வாழணுமே சமூகத்துல. விட்டுவியா என்ன? மிஸ்டர் பாணி, என் கௌரவம் எப்பவுமே எனக்கு உண்டு. ஜாய்னு ஒருத்தி அப்பவும் இப்பவும் தனி மனுஷிதான். அதுல எந்த மாத்தமும் இல்ல. அப்படின்னா நம்ம உறவை இந்த நிமிஷமே அறுத்துடு. மனசு அதை எப்பவோ அறுத்தாச்சு. அடிப்பாவி, அந்த அளவுக்கு நீ துணிஞ்சிட்டியா? நீ மனுஷிதானா? பின்ன எதுக்கு நான் கட்டின தாலி? அதுக்கான பணத்தை நீங்க தரல. கடன் வாங்கி கட்டின தாலி. அது என் கழுத்துல தொங்கிட்டு போட்டோம். பொறுப்புள்ள புருஷனா வர முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா நீங்க போலாம். உன்ன கிட்ட வராதிங்க. மறுநாள் காலை சீக்கிரமே எழுந்து வெளியேறிவிட்டான். அன்று இரவு வரவே இல்லை. ஜாய் கண்டு கொள்ளவே இல்லை. மறுநாளும் வரவில்லை. மாலையில் நண்பர்கள் வந்ததும் சற்றே கவலையுடன் கேட்டார்கள். ஜாய் நடந்ததை சொன்னாள். இந்த அளவுக்கு நீ பேசியிருக்க கூடாது ஜாய். இல்ல முஸ்தபா, மனைவினா வயிற்றுக்கும் உடலுக்கும் சுகம் தர்ற எந்திரங்கிற நினைப்பு மாறணும். நானும் மனுஷி, பணம் காய்க்கிற மரம் இல்ல. நான் நலாயினி வர்க்கம் இல்ல, கண்ணகி மாதிரி ஏமாந்தவளும் இல்ல. பத்தினி வரிசையில சேர நான் அப்ளிகேஷன் போட்டுட்டு காத்திருக்கல. விவாகரத்துன்னு சொல்லிட்டியம்மா, அதுக்கான தில்லு பாணிக்கு முதல்ல இல்ல. அப்படியே இருந்தா அப்புறம் பார்க்கலாம். அந்த வாரம் முழுக்க பாணி வரவில்லை. நண்பர்கள் கவலைப்பட்டார்கள். அடுத்த வார தொடக்கத்தில் பாணி வந்தான். அவளிடம் ஒரு கட்டு பணத்தை தூக்கி போட்டான். இதுல 20,000 ரூபாய் இருக்கு. அவங்க மூஞ்சில வீசி ஏறி. இன்னும் பாக்கி இருக்கிறத இந்த வார கடைசியில செட்டில் பண்றேன். உங்களுக்கு ஏது பணம்? அந்த கேள்வி உனக்கு அவசியம் இல்ல. உனக்கு தேவை உன் புருஷன் சம்பாதிக்கணும். மீதி கடனையும் அடைச்சிட்டு நான் பேசுறேன். போய்விட்டான். நண்பர்களிடம் விவரம் சொன்னாள். ஒரு வாரம் கழித்து மறுபடியும் வந்தான். மேலும் 20,000 தந்தான். இந்த 40 வட்டி முதலமா அவங்க முகத்துல தூக்கி ஏறி, நாளைக்கே அவங்க 3 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். இல்லைன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். போய்விட்டான். இரவு நண்பர்கள் வந்தார்கள். ஜாய் விபரம் சொன்னாள். அம்மாடி, அவன் எப்படி சம்பாதிக்கிறான்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியா? கள்ளக்கடத்தல் வியாபாரம், போதை மருந்து கடத்துறதா தகவல். அதான் பணம் பொருளுது. அதான பார்த்தேன். பாணியால உழைக்கவும் முடியாது. உழைச்சாலும் இத்தனை குறுகின காலத்துல இவ்ளோ பெரிய தொகையை எப்படி சம்பாதிக்க முடியும்? சரி விடுமா, நாளைக்கு வந்ததும் நிதானமா பேசு. செய்யறது கடத்தல். இதுல உங்க 3 பேரை விரட்ட என்ன தகுதி இருக்கு? நாங்க போயிருவோம்மா. ஆனா இந்த நிலைமையில அவங்கிட்ட ஒன்ன விட்டுட்டு போக எங்களுக்கு பயமா இருக்கு. என் பாதுகாப்புக்காக உங்களை நான் இருக்க சொல்லல, ஆனா பாசத்துக்காக இருக்க சொல்றேன். நீங்க யாரும் போக வேண்டாம். பாணி என்ன பேசினாலும் அதை பொருட்படுத்தாதீங்க. சேத்துல கல்லெறிஞ்சி உங்களை நீங்க இறக்கிக்க வேண்டாம். மறுநாள் ஞாயிறு காலையில் வந்து விட்டான் பாணி. குடிச்சிட்டியா பணத்தை? அவள் எடுத்து வந்தாள். அவனிடம் தந்தாள். என்னையே கொடுக்க சொல்றியா? ஆமா. நண்பர்கள் விழிக்க, அவர் தர்ற பணத்தை வாங்கிக்கங்க. அவர்கள் பெற்றுக்கொள்ள, கடன் அடைஞ்சதுப்பா, இனிமே நீங்கள்லாம் இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். அவங்க யாரும் போக கூடாது. ஜாய், என்ன சொல்ற? அவங்கள விரட்டுற தகுதி இப்போ உங்களுக்கு இல்ல. நான் கடனை அடைச்சாச்சு. அதனால வாங்கின கடனை அடைச்சிட்டா மனசு போல நடக்கலாமா? அவங்க பிடிச்ச வீடு, அவங்கள விரட்ட நீங்க யாரு? சரி, நம்ம போயிடலாம். எப்படி? ஒரு கள்ள கடத்தல்காரனை நம்பி நான் எந்த தைரியத்துல வர்றது? நாளைக்கு நீங்க ஜெயிலுக்கு போக நேரலாம். எனக்கு என்ன பாதுகாப்பு? அவன் அதிர்ந்து போனான்.
எப்படி இவளுக்கு தெரிஞ்சது? யார் மூலம் இந்த நிஜம் தெரிய வந்தது? அவன் சுதாரித்து கொண்டான். உன் புருஷன் சம்பாதிக்கலன்னு இனி நீ குறை சொல்ல முடியாது. இந்த பாருங்க, வருமானம் முக்கியம்தான். அதை விட முக்கியம் அது எந்த வழியில வருதுங்கிறது. நீ என்னதான் சொல்ற? தப்பான வழியில சம்பாதிக்கிற பணம் வேண்டான்னு சொல்றேன். ஒரு கள்ளக்கடத்தல்காரன் இந்த வீட்டுக்குள்ள இனி காலை வைக்க கூடாது. ஜாய் அலறினான். கெட் லாஸ்ட். ஜாய் வாசலை நோக்கி கையை காட்டினாள். அருகில் வந்தான். கெட்ட வார்த்தையில் மனுஷியாடி நீ என்றான். அவள் சிரித்தாள். மிஸ்டர் பாணி, விவாகரத்து பண்றதா சொன்னீங்களே, அதுக்கான நோட்டீஸ முதல்ல நீங்க அனுப்புறீங்களா இல்ல நான் அனுப்பட்டுமா? அந்த அளவுக்கு துணிஞ்சிட்டியா? புருஷன்னா ஒரு அர்த்தம் கணவன், இன்னொரு அர்த்தம் கம்பீரமான ஆணு. இந்த 2 வார்த்தையுமே உனக்கு பொருந்தாது. உன் கூட வாழறதுல எனக்கு எந்த பெருமையும் இல்ல. நீ போலாம். இனிமே நான் வரமாட்டேன்டி. என் விவாகரத்து நோட்டீஸ் தான் வரும். வெளியேறி விட்டான். ஜாய் அப்படியே உட்கார்ந்து விட்டாள். பேட்ரிக் அருகில் வந்தான். அவசரப்பட்டுட்டியோ ஜாய்? அவன் கையில பணம் பொருளுது. நோட்டீஸ் அனுப்ப இப்ப அவன் தயங்க மாட்டான். அனுப்பட்டும், நானும் விவாகரத்துக்கு தயாரா இருக்கேன். இருமா, அவசரப்படாத. நீ இப்ப கர்ப்பமா வேற இருக்க. இந்த குழந்தையோட எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கேம்மா. அதுக்காக நான் எதையெல்லாம் சகிச்சுக்கணும்? குடிகாரன், காமுகன், கள்ளக்கடத்தல் வேற இப்ப புதுசா சேர்ந்திருக்கு. இவனால எதிர்காலத்துல எனக்கும் என் குழந்தைக்கும் என்ன பாதுகாப்பு? இல்லதான், நான் சமாளிச்சுப்பேன். வாழ்க்கை ஸ்லேட்ல பல்பத்தால எழுதுற எழுத்து இல்ல. அழகா அழிச்சிட முடியாது அத. நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். வர்றது வரட்டும். 1 வாரத்தில் லாயர் நோட்டீஸ் வந்தது. அவள் சம்மதம் தெரிவித்து பதில் அனுப்பிவிட்டாள். 1 வருட சட்ட ரீதியான பிரிவு அவசியம் என்றது கோர்ட். நாட்கள் ஓடத் தொடங்க அவள் நிறைமாதமாக இருந்தபோது சண்டேல் சிங்குக்கு பரோடாவுக்கு மாற்றல் வந்தது. அவன் கண்ணீருடன் அவளை பிரிந்து போனான். மற்ற நண்பர்களையும் தான். பிரசவ நேரம் நெருங்கிவிட்டது. பெற்ற தாயை விட அவளை பரிவுடன் பார்த்து கொண்டது பேட்ரிக்கும் முஸ்தபாவும். அந்த சமையல்காரியும் உடன் இருந்தாள். கணவன் சகோதரன் என்ற எந்தவித உறவும் இல்லாமல் அவளோடு சேர்ந்து அவர்கள் வலியை கூட ஏறத்தாழ அனுபவித்தார்கள். பெண் குழந்தை பிறந்தது. 5 நாட்களில் வீடு வந்து விட்டாள். ராணி என பெயரிட்டுவிட்டு நண்பர்களை மட்டும் வைத்துக் கொண்டு சின்னதாக கொண்டாடினாள். மேலும் 3 மாதம் ஓட பேட்ரிக் ஹைதராபாத்துக்கு மாற்றலாகிவிட்டான். எனக்கு போகவே பிடிக்கலடா முஸ்தபா. வேலை முக்கியம் பேட்ரிக், நீ போ. 1 வருஷத்துல வரப்பாரு. இப்படித்தான் சிங் சொன்னா. அங்க போட்டு அமுக்கிட்டாங்களே. பேட்ரிக் கண்ணீரோடு புறப்பட்டு போனான். 1 வருட சட்டபூர்வமான பிரிவுக்கான காலகட்டம் முடிந்துவிட பாணி வந்தான் அன்று மாலை. உடம்பில் சதை போட்டு இன்னும் கூடுதல் பளபளப்போடு வசீகரமாக இருந்தான். கழுத்தில் கனமான சங்கிலி, கையில் தடித்த பிரேஸ்லெட், மோதிரங்கள் 6 விரல்களில் 1 வைரம் என்று பணம் பளபளத்தது. சட்டம் அனுமதி வழங்கியாச்சு, அதை சொல்லிட்டு போதான் வந்தேன். முஸ்தபா வேதனையுடன் நின்றான். சண்டேலும் பேட்ரிக்கும் இல்லையா இங்க? முஸ்தபா விவரம் சொன்னான். அடி சக்க, நீ மட்டும்தானா முஸ்தபா? உனக்கு போட்டி இல்ல, முழுசா நீயே அனுபவிக்கலாம். முஸ்தபா ஆவேசமாக எழுந்தான். ஜாய் குறுக்கே வந்தாள். நீங்க போய் உட்காருங்க முஸ்தபா. இல்லம்மா, விவாகரத்து ஆயாச்சு. நீ இனிமே இவன் மனைவி இல்ல. அதனால இந்த நாயை இங்கேயே அடிச்சு கொன்னாலும் உனக்கு பாதகம் இல்ல. டேய் முஸ்தபா, பாணி சீர எச்சக்கல நாயே, உன்னை என்ன செய்யறேன் பாரு. முஸ்தபா, என் பேச்ச கேட்க மாட்டீங்களா? முஸ்தபா நின்றான். பாணியிடம் வந்தாள். இந்த பாருங்க சார், நான் முஸ்தபா கூட குடுத்தனம் நடத்துறேன். போதுமா? உன்னால என்ன 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 செய்ய முடியும்? பாணி பேசாமல் நின்றான். நமக்குள்ள விவாகரத்து ஆயாச்சு, வெளியே போ. கூடிய சீக்கிரம் நீ ஜெயிலுக்கு போன செய்தி என் காதுக்கு வரணும். போ வெளியே. கெட்ட வார்த்தை சொல்லி அழுத்தி சொன்னான். வெளியேறினான். முஸ்தபா எழுந்து வந்தான். என்னை தடுத்துட்டியம்மா. ஒரு அயோக்கியனை கொன்னுட்டு நீங்க ஜெயிலுக்கு போனோமா முஸ்தபா? எனக்குள்ள ஒரே ஆதரவு நீங்க. உங்களையும் நான் அழக்கணுமா? அம்மாடி, சொல்லுங்க முஸ்தபா. நீயும் நானும் இப்படி ஒரே வீட்டுல இருக்கிறது சரிப்படுமா? உங்களுக்கே இந்த உலகத்தை நினைச்சு பயமா? நம்ம மனசு சுத்தமா இருந்தாலும் 4 பேர் ஜாடமாடையா பேசுறத தாங்க முடியலையம்மா. யார் நமக்கு என்ன செஞ்சாங்கன்னு ஆவேசமா கேட்கலாம். ஆனா வீட்டுக்குள்ளேயே உட்கார முடியுமாம்மா? அதனால இந்த சமையல்காரி உனக்கு துணை இருப்பா. நான் வேற இடம் பாத்துக்கிறேம்மா. வாரம் ஒரு தடவை வந்து பாத்துக்கிறேன் உன்னை. எனக்கு அது அவசியமே இல்லைன்னு தோணுது முஸ்தபா. இல்லம்மா, இது பொன் குழந்தை. அதோட எதிர்காலம் தான் இனி முக்கியம். பக்கத்துல இருந்தா தான் நட்புன்னு இல்ல, தள்ளி இருந்தும் அதை பராமரிக்கலாம். ஜாய் பேசவில்லை. முஸ்தபா ஒரே மாதத்தில் ரூம் பார்த்து விட்டான் தனியாக. வாரம் ஒரு முறை வந்து அவள் குழந்தையை பார்த்துக் கொள்வான். ஜாய் வேலைக்கு போக தொடங்கிவிட்டாள். குழந்தை சமையல்காரி வசம். ஜாய் எந்திரமாக செயல்பட்டாலும் ஊர் உலகம் ஒரு மாதிரியாக அவளை பேசத்தான் செய்தது. மாதங்கள் கடந்தன.
ஜாய்க்கே மெல்ல மெல்ல அந்த ஊர் பிடிக்காமல் போனது. முஸ்தபாவுக்கு கல்யாணமானது. அதன் பிறகு முஸ்தபாவின் வரவு படிப்படியாக குறைந்து நின்றே போனது. அவரவர் வாழ்க்கை பிரச்சனை அவரவருக்கு. குழந்தை வளரத் தொடங்கிவிட்டாள். யாருக்காக இந்த ஊர்ல இருக்கணும்? கேள்வி மெல்ல புறப்பட்டு விஸ்வரூபம் எடுத்தது. மாற்றலுக்கு அப்ளிகேஷன் தந்து விட்டாள். தன் கதையை இதுவரை நடந்ததை சொல்லி முடித்தாள் ஜாய். அரவிந்த் மௌனமாக இருந்தான். இப்போ விவாகரத்து ஆன பெண்ணுக்கு நம்ம சமூகத்துல மரியாதை குறைச்சல் தான் எனக்கு தெரியும். நான் எதை பத்தியும் கவலைப்படல. அரவிந்த் பேசவில்லை. வெல், சாப்பாடு ரெடி, சாப்பிட வாங்க சார். உனக்காக உதவுன அந்த நண்பர்களை நினைச்சு நான் பெருமைப்படுறேன் ஜாய். இந்த உலகத்துல பாலுணர்ச்சியை கடந்தும் எத்தனையோ கண்ணியமான பந்தம் இருக்கு. நாளுக்கு நாள் அந்த மாதிரி நட்புகள் இப்ப அதிகமாயிட்டு வருது. கணவன் மனைவியே ஒரு கட்டத்துக்கு மேல நல்ல நண்பர்களா வாழ்றது ஆச்சரியம் தருது. வெல் செட். அவள் பரிமாறினாள். நீயே என்னோட உட்கார்ந்து சாப்பிடு ஜாய். சார், நீங்க ஏன் இன்னமும் கல்யாணம் பண்ணிக்கல? போன வருஷம்தான் என் கடைசி சகோதரிக்கு கல்யாணம் ஆச்சு. இனி அவ பிரசவம் இத்தியாதிகள்னு செலவு வரும். அப்பாவுக்கு பென்ஷன் வருது, ஆனா தரமாட்டாரு. அம்மாவுக்கு பொண்ணுங்க புராணம் தான். நான் அந்த வீட்டுல எந்திரம். இப்ப அம்மாவால முடியறது இல்ல. அதனால உழைக்க ஒருத்தி வேணும். என் மனைவிங்கிற பேர்ல ஒரு வேலைக்காரி வீட்டுக்கு இப்ப வேணும். ஜாய் சிரித்தாள். ஏமா சிரிக்கிற? பல வீடுகள்ல இப்போ ஆண்களுக்கும் பிரச்சனை இருக்கு. நினைச்சா வேதனையா இருக்கு. நீங்களும் இனிமே தியாகம் பண்ணாதீங்க அரவிந்த். அது அவசியம் இல்ல. அப்பா அம்மாவுக்கு செலவுக்கு ஏதாவது கொடுங்க. சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆக பாருங்க. உங்களை மாதிரி ஒருத்தர் புருஷனா கிடைக்க எந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்காளோ? அரவிந்த் சிலிர்த்தான். சாப்பாடு முடிந்து சற்று நேரம் ஓய்வெடுத்தான். நான் புறப்படுறேன் ஜாய். வாசல் வரை வந்து வழி அனுப்பினாள். குழந்தை டாட்டா காண்பித்தது. ஜாய் உள்ளே வந்தாள். ஒரு சில நாட்களே பழகினாலும் அரவிந்த் பற்றி முழுமையாக அவளுக்கு தெரிந்து விட்டது. எத்தனை கண்ணியமான மனிதன் இவன். ஒரு சிகரெட் கூட பிடிக்க மாட்டான். வேறு எந்த பழக்கமும் இல்லை. நேருக்கு நேர் கண்களை பார்த்து பேசும் கம்பீரம் அவனுக்கு உண்டு. அந்த பார்வையில் ஒரு தடுமாற்றமோ கள்ளத்தனமோ சுத்தமாக இருக்காது. பெண் இனத்தை மதிக்க தெரிந்தவன். கடவுளே, இவனுக்கு வரும் மனைவி நல்லவளாக இருக்க வேண்டும். இதமாக இவன் மனதை புரிந்து கொண்டு இனிய சங்கீதம் போல தாம்பத்தியம் தொடங்க வேண்டும். தொடங்குமா? அப்படியே நல்ல பெண் வந்தாலும் இவன் வீட்டில் உள்ளவர்கள் அவளை நிம்மதியாக இருக்க விடுவார்களா? நல்லவர்களுக்கு பல சமயம் நல்லதே வாய்ப்பதில்லை. வேதனையாக இருந்தது. மறுநாள் முதல் அலுவலகம் வர தொடங்கிவிட்டாள். குழந்தையை கிரட்ச் இணைந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாயிற்று. அது போய்கொண்டிருந்தது. வாரத்தில் 4 நாள் அரவிந்த் வந்து விடுவான். ஞாயிறு பெரும்பாலும் சாப்பாடு இங்கேதான். அவன் வராவிட்டால் அவளுக்கும் சரிப்படாது. ஆபீஸில் கசமுசா தொடங்கிவிட்டது. இவர்களை சேர்த்து பார்ப்பவர்கள் ஒரு மாதிரி நமுட்டு சிரிப்புடன் ஜாடை மாடையாக பேசத் தொடங்கிவிட்டார்கள். வீட்டுக்காரம்மா தன் பங்குக்கு விடவில்லை. ஒரு நாள் மாலை அரவிந்த் வந்து போன பிறகு அவள் வந்தாள். உன் வீட்டுக்காரர்கிட்ட லெட்டர் வந்ததா? இவர்தான் உனக்கு இங்க சகல உதவியும் செய்யறாருன்னு உன் வீட்டுக்காரருக்கு தெரியுமா? தெரியும். அம்மாடி, நான் உங்க அம்மா மாதிரி, தப்பா எடுத்துக்காத. சொல்லுங்க. உன் முதலாளி வாரத்துல 4 நாள் இங்க வர்றது சரியா இல்ல. ஊரே ஒரு மாதிரி பேசுது. ஏன்? அவரு கொஞ்சம் வயசுக்காரரு, நீயும் சின்ன பொண்ணு. எனக்கே பயமா இருக்கு. நான் வேற வீடு பாத்துக்கிட்டுமா? ஐயோ, ஒன்ன நான் போ சொல்லலம்மா. அப்புறம் இந்த பாருங்க, அவரு நல்லவர்னு நான் சொன்னா கூட அது தப்பு. எதுக்காக மத்தவங்க கிட்ட இந்த ஒப்புதல் வாக்குமூலம்? நாங்க தெளிவா இருக்கோம். பேசுறவங்களை பத்தி எங்க 2 பேருக்குமே கவலை இல்லை. அந்த அம்மா பதில் சொல்ல தெரியாமல் விழித்தாள். எங்க நட்பு உங்களை பாதிச்சா நோட்டீஸ் தந்துருங்கம்மா, நான் காலி பண்ணிடுறேன். அரவிந்த் வந்ததும் அதை சொன்னாள். விடு, மனுஷ பிறவிங்க அப்படித்தான் இருக்கும். நாளைக்கு மறுநாள் எங்க அம்மாவை அட்மிட் பண்ணணும். எதுக்கு? கர்ப்பப்பைய எடுக்க போறோம். நான் லீவு. ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலையணுமே. கூட யார் இருப்பாங்க? என் சிஸ்டர்கள்ல யாராவது ஒருத்தி. நான் உதவ முடியுமா? தேங்க்யூ. அவசியம்னா உன்னை கண்டிப்பா நாடுவேனா. அரவிந்த் வீடு திரும்பி விட்டான். அக்கா வந்திருந்தாள். தம்பி, இனிமே நீ தப்பிக்க முடியாது. நிறைய உங்ககிட்ட நான் பேசணும். கல்யாண விஷயமா மறுபடியும்? ஆமாப்பா. அம்மா ஆபரேஷன் முடிஞ்சு வந்தா துரும்ப கூட கிள்ளி போட கூடாது 6 மாசத்துக்கு. அப்புறமும் உடம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஆள் போட்டுடலாம். அதெல்லாம் சரிப்படாத அரவிந்த். ஈடுபாடும் பொறுப்பும் இருக்கும்னு எப்படி எதிர்பார்க்கலாம்? உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டா அம்மா கவலைப்பட வேண்டாம். நாங்க சாஸ்வதம் இல்ல. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும். அரவிந்த் பேசவில்லை. அப்பா எழுந்து வந்தார். அந்த விஷயத்தை சொல்லிடுமா? அரவிந்த் நிமிர்ந்து பார்த்தான். அப்பா முகத்தில் கொஞ்சம் சங்கடம் தெரிந்தது.
என்ன விஷயம்க்கா? உன் ஆபீஸ்ல புதுசா யாராவது சமீபத்துல வேலைக்கு சேர்ந்திருக்காங்களா? ஏன்? பதில் சொல்லு தம்பி. ஆமா, ஜாயின்னு ஒரு பொண்ணு. கிறிஸ்தவ பொண்ணா? ஆமா. உனக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு. சமீபத்துல அந்த பொண்ணுக்கு வீடு பார்த்து வச்சது நீ. ஆமா. அவ புருஷன் எங்க? இத்தனை சேகரிச்ச நீ அந்த தகவலை விட்டுட்டியே. தம்பி, கிண்டல் அடிக்காத. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரி சொல்லு, அவ புருஷன் எங்க? அவ விவாகரத்தான பொண்ணு. அடிச்சக்க, புருஷனை விட்டுட்டு இப்ப உனக்கு வலை வீசுறாளா? அரவிந்த் முகம் சிவந்தது. அக்கா, கொஞ்சம் கண்ணியமா பேசு. அவளை சொல்லும்போது உனக்கு ஏன்டா கோவம் வருது? அப்பா சீறினார். காரணம், அவ நல்லவ. சொக்க தங்கமா, உரசி பாத்தியா? வயசானாலும் அப்பாவால ஆபாசமா பேச முடியும்னு தெரியுதுக்கா. நிறுத்த அரவிந்த், அப்பா ஆபாசமா பேசல. வாரத்துல 4 நாள் நீ அவ வீட்டுல விழுந்து கிடக்குற கதை வீடு வரைக்கும் வந்தாச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு நாள், டியூட்டின்னு எங்ககிட்ட சொல்லிட்டு நீ அவ வீட்டுக்கு போற. சாயங்காலம் வரைக்கும் இருக்கே. ஆமாக்கா, அதை நான் மறுக்கல. இது உனக்கு தப்பா படலையா தம்பி? நீ ஒரு கர்ம யோகியா வீட்டுக்கு உழைக்கிற பிள்ளை. இப்பவும் அது தொடருது. உன்னை பத்தி ஒருத்தர் பேசிட முடியுமா? ஆனா இப்போ ஊரே பேசுது. ஊர்னா யாருக்கா? இதெல்லாம் கேக்குறது சுலபம் தம்பி. தனி மரம் தோப்பு இல்ல. தனி மனுஷன் வாழ இது தீவும் இல்ல. 4 பேருக்கு மத்தியில நல்லவங்களா இருந்துட்டு போறதுல என்ன கஷ்டம்? ஓ, உங்களுக்கே என் மேல நம்பிக்கை குறைஞ்சாச்சு? நிச்சயமா இல்ல. இனிமே குறைய கூடாதுன்னு பயப்படுறோம். அது வேலி இல்லாத பயிர். உனக்கோ சரியான பருவம் இது. பரிமாறி வச்சுட்டு சாப்பிடாம எழுந்து வர முடியுமா சொல்லு? நீ சொல்றது கேட்க அழகா இருக்கும், ஆனா நடைமுறையில நல்லா இல்லையே. சரி விடு, நீ நட்புன்னு சொல்லுவ. இருக்கட்டும், நாங்க உன்னை நிச்சயமா நம்புறோம். நம்ம குடும்ப அக்கறை ரொம்ப முக்கியம். அதனால உடனடியா உன் கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நான் சம்மதிக்கணும். என்ன தடை? என் மனசுக்கு வேணும்னு தோணல. அம்மா கஷ்டப்படாம பாத்துக்கிறது என் பொறுப்பு. நீ ஆள விடு. சாப்பிட்டு முடித்து வந்து படுத்து விட்டான். எப்போதும் இருக்கும் நிம்மதி தொலைந்து ஒரு மாதிரி நிலை கொள்ளாமல் அலைக்கழித்தது. ஏன் தயக்கம்? உங்கள மாதிரி ஒருத்தர் புருஷனா கிடைக்க எந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்காளோ? எழுந்து உட்கார்ந்தான். சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆ பாருங்க. படுத்தான். கண்களை மூடிக்கொண்டான். யார் அந்த பெண்? ஜாய் தவிர வேற எந்த உருவமும் வரவில்லை. கடவுளே, ஜாய் என் கண்ணுக்குள் வந்து நிற்கிறாள். நான் வாரத்துக்கு 4 நாள் ஏன் போறேன்? வெறும் நட்புங்கிறதுனாலயா? அதையும் கடந்து என்னவோ இருக்கு. அவ விவாகரத்தானவ, கையில ஒரு பெண் குழந்தை. அவளை போய் நான் தேர்ந்தெடுக்க முடியுமா? ஏன் முடியாது? அவளுக்கு நேர்ந்ததெல்லாம் விபத்து. சரியா வாழ வேண்டிய பெண்ண தெய்வம் பாதம் மாத்திச்சு. அவ ஒரு அயோக்கியனசி ஜீரணிக்கல. நல்ல நட்புகளை விலக்கல. தன்னம்பிக்கை மிகுந்த பொண்ணு. எந்த நிலையிலையும் எதிர்த்து நின்னு ஒரு பொண்ணு போராட முடியுங்கிறத நிரூபிச்சவ. உலகத்தோட பேச்சுக்களை அவ மதிக்கிறது இல்ல. தனக்கு சரின்னா அவ தயங்குறதும் இல்ல. எனக்கு அவ மேல இருக்கிறது என்ன? காதலா? நட்பா? பாசமா? எது? அவளது உடம்பு மேல இருக்கிற ஈர்ப்பா? இருக்கிறதா தெரியலையே. அந்த எண்ணம் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்குள்ள அரும்புனது இல்லையே. அப்புறம் கேள்வி மேல் கேள்வி வந்தது. உறக்கம் தொலைந்தது. காலை எழுந்ததும் தரகர் அப்பாவிடம் பேசுவது தெரிந்தது. தன்னை வளைத்து பிடித்து சென்டிமெண்ட் எல்லாம் உபயோகப்படுத்தி ஒருத்தியை கொண்டு வர தீவிர நடவடிக்கை தென்பட்டது. இதுல இருந்து நான் தப்ப முடியாதா? நான் என்ன செய்யணும்? மீண்டும் ஜாய் வந்து சிரித்தாள். அடுத்த 2 நாட்களில் தரகரை வைத்து ஏதோ ஒரு வரனை பிடித்து விட்டார்கள் போல தெரிந்தது. அரவிந்த், நாளைக்கு நாம பொண்ணு பார்க்க போறோம். அரவிந்த் பேசவில்லை. 10 பொருத்தமும் பொருந்தி இருக்கு. நல்ல குடும்பம், வேலைக்கு போகாத பொண்ணு, ஆனா படிச்சிருக்கா, அழகாவும் இருக்கா. அநேகமா இந்த இடம் குதிரும்னு நினைக்கிறேன். அம்மா, நான் வரல. என்னடா சொல்ற? கல்யாணம் உனக்குடா. என்ன கேட்காம இந்த அளவுக்கு ஏற்பாடுகளை நீங்க செய்யறது எனக்கு பிடிக்கல. கல்யாணம் என் வாழ்க்கை பிரச்சனை. அதனால அதை தீர்மானிக்க வேண்டியவன் நான். எங்களுக்கு உன் விஷயத்துல எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்றியா? அப்பாவின் குரலில் கோபம் வெடித்தது. அப்படி நான் சொல்லல. ஆனா வாழ வேண்டியது நான். நீங்க தாலி கட்டினா கட்டிட நான் அடிமை இல்லை. இந்த இடம் வேண்டாம். அப்பா எழுந்து வந்தார். உன் மனசுல அந்த கிறிஸ்தவ பொண்ணு பூந்து கலைக்கிறாளா? அது நடக்குமா? அரவிந்துக்கு சடாரென ஆத்திரம் வந்தது. பதில் சொல்ல நாக்கு துளித்தது. பேசவில்லை. எழுந்து வெளியே வந்து விட்டான். எங்காவது போக வேண்டும் என்று தோன்றியது. நேராக பைக்கில் ஏறி ஜாயின் வீட்டுக்கு வந்து விட்டான். கதவை தட்டினான். ஜாய் வந்து திறந்தாள். என்ன அரவிந்த் இந்த நேரத்துல? மனசே சரியில்லை ஜாய். வீட்டுல இருக்க பிடிக்காம இங்க வந்துட்டேனா? ஏன், என்ன பிரச்சனை? நாளைக்கு பொண்ணு பார்க்க போணுமா.
என்ன கேட்காம ஏற்பாடு செஞ்சாச்சு. இத்தனை நாள் நான் எந்திரமா வாழ்ந்தாச்சு. எவளாவது ஒருத்திய பிடிச்சு என் தலையில கட்டி இந்த வீட்டுக்கு இன்னொரு கொத்தடிமையை கொண்டு வரணும். மத்தவங்க உணர்ச்சிகள் முக்கியம் இல்ல. அப்பா அம்மாவுக்கு தான் பாதிக்க கூடாது. அக்கா தங்கச்சிகள் எப்பவும் பெத்தவங்களுக்கு ஜால்ரா. நான் வாழ்க்கையில ரொம்ப இழந்துட்டேன்னு தோணுது ஜாய். அவள் பேசவில்லை. பெண்களுக்கு மட்டும்தான் இங்க பிரச்சனைன்னு இல்ல, ஆண்கள்ல சில பேருக்கு அதை விட இருக்கு ஜாய். அந்த பரிதாபப்பட்ட பட்டியல்ல நான் முதல்ல இருக்கேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லம்மா. இங்க என்னோட சாப்பிடுங்க. கொஞ்ச நேரம் ஆட்டும். உன்னோட நான் பழகுறது, இங்க வந்து போறது இதெல்லாம் ஒரு சிலரால வேற விதமா சித்தரிக்கப்பட்டிருக்கு. அப்பா கேக்குறாரு. ஓ, 2 பேரும் கண்ணியமா ஒரு நட்பை தொடர்ந்துகிட்டு இருக்கோம். அதை எவ்வளவு கொச்சப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு படுத்த தொடங்கிட்டாங்க எல்லாருமா சேர்ந்து. இதனால தானே முஸ்தபா என்னை விட்டு கடைசியா விலகி போனாரு. ஆனா நான் விலக தயாரா இல்ல ஜாய். ஜாய் சிரித்தாள். இப்போ நட்பு தொடரலாம். நாளைக்கு உங்களுக்குன்னு ஒருத்தி வந்துட்டா அவ மனசுல முடிஞ்ச வரைக்கும் விஷத்தை தூவி விட்டுருவாங்க. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல அரவிந்த். என்ன? மோசமான ஒரு புருஷனை விட்டுத்தான் நான் விலகுனேன். இன்னி வரைக்கும் என் சொந்த கால்ல கண்ணியமா நிக்கிறேன். ஆனா விவாகரத்தான ஒரு பொண்ண இங்க ஏன் கேவலமா எடை போடுறாங்க? மனசு ஜாய். ஒருத்தனை விட்டு சட்டபூர்வமா பிரிய ஒரு பொண்ணுக்கு அசாத்திய துணிச்சல் வேணும், தன்னம்பிக்கை வேணும். அதை தாங்கிக்க இங்குள்ள சராசரி ஜென்மங்களால முடியல ஜாய். என்னோட தீவிர ஆலோசனைகளுக்கு அப்புறமா நான் உன்னை ஒண்ணு கேட்பேன். இதை தப்பா எடுத்துக்க கூடாது. என்ன நல்லா புரிஞ்சுகிட்டு நிதானமா பதில் சொல்லு. எந்த ஒரு பதிலை சொல்லவும் உனக்கு உரிமை உண்டு. வீடிக ஏன் கேளுங்க. நீயும் நானும் கல்யாணம் செஞ்சுக்கலாமா? பிளீஸ். பதட்டம் வேண்டாம். நிச்சயம் உடல் ரீதியான வேட்கை இதுல இல்ல. என் மனசுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த ஒரு பொண்ணும் எனக்கு மனைவியா வர நான் இந்த நிமிஷம் வரைக்கும் சம்மதிக்கல. ஏன்னு நேத்து ராத்திரி கேட்டு பார்த்தேன். பதில ரொம்ப நேரமா தேடினேன். யார் அந்த இடத்துக்கு வர முடியும்னு யோசிச்சேன். உன் முகம் மனசுல வந்து எட்டி பாக்குது. உன் பதில் என்ன ஜாய்? ஜாய் பதறவில்லை. அவனை நிதானமாக பார்த்தாள். அரவிந்த், முதல்ல இதுல உள்ள டிராபேக்குகளை பேசிடலாம். நான் வேத்து மதக்காரி. நட்புக்கு மதம் தடையா இருந்தது இல்ல ஜாய். இருங்க அரவிந்த், இது நட்பு இல்ல. இத்தனை நாள் நட்பா இருந்தப்போ விஷயமே வேற. உறவா மாறப்போகுது. சோ வாட்? மனசு டேலி ஆகுது. சாப்பாடுன்னு வரும்போது 2 பேரும் சைவம். கடவுள் பக்தி 2 பேருக்கும் மனசளவுதுலதான். கோயிலுக்கு 2 பேருமே போறதில்ல. எல்லாத்துக்கும் மேல இதுக்கு முன்னால உனக்கு நடந்த கல்யாணம் ஒரு இந்து வாலிபனோட. அதனால மத ரீதியான உணர்வுகளுக்கு நீ எதிரி இல்ல. அடுத்த பாயிண்ட், இது தனியா வர பசு இல்ல, குட்டியோட வருது. எவனோ கொடுத்த குழந்தைக்கு நீங்க அப்பாவா முடியுமா? நிச்சயம் முடியாது. தகப்பனார் 2ஆம் தாரம் கட்டிக்கிட்டா அம்மான்னு குழந்தைகள் கூப்பிடுறது இல்ல, சித்தின்னு கூப்பிடுது. எதுக்காக அம்மாவோட 2வது புருஷனை சித்தப்பான்னு கூப்பிட முடியாது? கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். ஆங்கிலம் எப்பவுமே வசதி. அங்கிள்னு கூப்பிட்டுக்கிட்டோம் ராணி. இப்பவும் அவ அப்படிதான் கூப்பிடுறா. என்ன சொல்ற? ஜாய் பேசாமல் இருந்தாள். உன்னை நான் கட்டாயப்படுத்தல. உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா இப்பவே சொல்லிடு. ஏன் விருப்பம் இருக்கட்டும் அரவிந்த். நிச்சயமா குழந்தையோட இருக்கிற விவாகரத்தான ஒருத்திய மருமகளா உங்க வீட்டுல ஒப்புக்க போறதில்ல. சோ அவங்க எல்லாரையும் விட்டுட்டு நீங்க என் கூட வரணும். ஒரு சக்கரபாணிக்காக நான் வந்த மாதிரி இப்ப எனக்காக நீங்க வரணும். அன்னைக்கு எங்க மத்தியில ஒரு கண்மூடித்தனமான காதல் இருந்தது. இப்ப நம்ம மத்தியில நிச்சயமா காதல் இருக்கிறதா தெரியல, நட்பு இருக்கு. ஆரோக்கியமான நட்பு. சரிம்மா, இத்தனை காலம் என் குடும்பத்துக்காக நான் வாழ்ந்தாச்சு. எனக்காக எப்ப நான் வாழ்றது? அரவிந்த், அப்பா கையில பென்ஷன் இருக்கு, பேங்க்ல பணம் இருக்கு, அதுல வட்டியும் வருது. பத்தலன்னா நான் கொடுக்கறேன். எப்பவும் அவங்க கூடவே நான் இருக்க முடியுமா? நீங்க முடிவே எடுத்தாச்சா அரவிந்த்? என் அளவுல நான் ஒதுங்கி வாழ்ற குணம் உள்ளவன். நீ நல்ல தோழி. எனக்கு நல்ல ஒரு தோழியால நல்ல மனைவியாவும் இருக்க முடியும்னு நான் நம்புறேன். அப்புறம் உன் இஷ்டம். நீ உன் மனச மட்டும் தான் கேட்கணும், வேற யார கேட்கணும்? எனக்கு அவகாசம் வேணும் அரவிந்த். எடுத்துக்கோ. நான் இனிமே எதையும் மூடி மறைக்க போறதில்ல. இன்னைக்கே எங்க வீட்டுல இதை பத்தி பேச போறேன். நான் பதில் சொன்னதுக்கு அப்புறமா பேசினா போதாதா? நீ எந்த பதில சொன்னாலும் அதை தெளிவான மனசோட எடுத்துக்க நான் தயாரா இருக்கேன் ஜாய். எனக்கு பேலன்ஸ்டு மனசு உண்டு. நீ கவலைப்பட வேண்டாம். சரி, இருட்டி போச்சு, நீங்க புறப்படுங்க. அவன் வெளியே வந்தபோது வீட்டுக்காரம்மா எரிச்சலுடன் பார்த்து கொண்டு நிற்பதை ஜாய் கவனித்தாள். வீட்டில் இந்த பிரச்சனை பெரிய புயலாக வெடிக்கும் என்பது அவனுக்கு தெரியும். அந்த இரவு எதையும் பேசவில்லை. பலவிதமாக யோசித்து ஒரு ஒத்திகை போல பார்த்து கொண்டான். காலையில் தாமதமாகத்தான் எழுந்தான். அம்மாவுக்கு முடியவில்லை என்பதால் அக்கா இங்குதான் இருந்தாள். அரவிந்த், இன்னைக்கு நீ ஆபீஸ் போலியா? இல்ல, லீவ் போட்டிருக்கேன். என் கல்யாண விஷயமா உங்ககிட்ட எல்லாம் பேசணும்.
குளித்து விட்டு வந்தான். அப்பா, அம்மா, அக்கா 3 பேரும் இருந்தார்கள். நான் இந்த வீட்டுக்கு ஒரே பிள்ளை. இன்னைய தேதி வரைக்கும் என் கடமையில நான் எந்த குறையும் வைக்கல. கடனை உடனே வாங்கியாவது எல்லா செலவுகளையும் நடத்திட்டு தான் வரேன். அப்பாவோட பென்ஷன் பணத்தை கூட தொடறது இல்ல. அதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அப்பாவோட வருமானம் என்னை விட அதிகமா இருக்கும். இப்போ என் பென்ஷன் பத்தி என்ன பேச்சு? அப்பாவின் குரலில் கலவரம் கணிசமாக இருந்தது. பயப்படாதீங்கப்பா, நான் அதை கேட்க போறதில்ல. விஷயத்துக்கு ஒரே, நான் கல்யாணம் செஞ்சுக்க முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா இப்பவே அந்த இந்திராவ இருக்கா என்ன பேச விடு. என் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் நான் வாழ முடியும். என் பிஏ ஜாய நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு செஞ்சுட்டேன். நினைச்சேன். பாத்தியாடி. அத்தனை பேரும் அதிர்ந்து போயிருந்தார்கள். முதலில் விடுபட்டது அக்காதான். அரவிந்த், இது நடக்குமா? நீ படிச்சவன், தெளிஞ்ச புத்தி உள்ளவன். இந்த முடிவுல அர்த்தம் இருக்கா? அவ ஒரு கிறிஸ்தவ பெண்ணு, சரி போட்டோம். தனி ஒருத்தியா இருந்தா தாங்கிக்கலாம், அது இல்ல. விதவையா இருந்தா கூட நீ வாழ்வு கொடுத்தன்னு பெருமை கட்டுக்கலாம் தான். அதுவும் இல்ல, விவாகரத்தானவ. ஒரு குழந்தை இருக்கும் போதே புருஷனை சட்ட ரீதியா உதறினவ. அவளை அவளை போய் நீ எப்படிரா? அக்கா, அவ மோசமான பெண் இல்ல. கொடுமைகள் பல அனுபவிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கா. நல்ல பொண்ணு ஜாய். விவாகரத்து வாங்கின பொண்ணு கேவலம் இல்லக்கா. சரிடா தம்பி, எவன் குழந்தைக்கோ நீ அப்பாவா? எப்படிரா? ஒருத்தி இந்த வீட்டுக்கு வந்து வளகாப்பு நடத்தி பிரசவம் முடிஞ்சு குழந்தையோட படி ஏறி வரணும். நாங்க ஆரத்தி கரைச்சு கொட்டணும். ஓ ரத்தம், ஓ வாரிசு இந்த வீட்டு பேர குழந்தையா வந்தா பெரியவங்களுக்கு பெருமை. யார் உருவாக்குன குழந்தையோ அதை ஜீரணிக்க எங்களால எப்படிப்பா முடியும்? அவன் பேச வாய் திறக்க, அவளும் அந்த குழந்தையும் இந்த வீட்டுல வந்து வாழ முடியும்னு நீ நினைக்கிறியா? பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசி. அத உன் உறவுகளால எங்களால ஜீரணிக்க முடியுமா? முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எனக்கு ஜாய பிடிச்சிருக்கு. அவ கூட நான் வாழ என் மனசு தயாரா இருக்கு. தாம்பத்திய வாழ்க்கைக்கு மனசுதான் முக்கியம் முதல்ல, மத்ததெல்லாம் அப்புறமா. அவ சம்மதிச்சிட்டாளா? 24 மணி நேரம் அவகாசம் கேட்டிருக்கா தன்னோட முடிவை சொல்ல. நீ எங்களெல்லாம் விட்டு போக முடிவு பண்ணிட்டியா? அவ இந்த வீட்டுல வந்து வாழ்றத உங்களால ஏத்துக்க முடிஞ்சா நான் பிரிஞ்சு போக வேண்டாம். அப்பா சீறி கொண்டு வந்தார். எவளோ ஒரு கேடு கெட்டவ இந்த வீட்டுப்படிய மிதிக்க கூடாது. அப்பா, கண்ணியமா பேசுங்க. நீ கண்ணியமா நடந்துக்கிறியா? நிச்சயமா. நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த குடும்பத்துக்காக உழைச்சாச்சு. இது சொந்த வீடு. இங்க உள்ள எல்லாம் என் வருமானத்துல வாங்கின பொருட்கள். சகலத்தையும் விட்டுட்டு தான் போக போறேன். உங்ககிட்ட என்னை விட பணம் இருக்கு. அதனால அன்றாட வாழ்க்கைக்கு அவஸ்தை இல்ல. பிள்ளைய விட ஆரம்பம் தொட்டே மாப்பிள்ளைகள் உங்களுக்கு வசதி. அதனால அவங்க விட்டுற மாட்டாங்க உங்களை. நான் விட்டு போனாலும் உங்களுக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. மூச்சு முட்ட முகம் சிவக்க பேசினான். அம்மா அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள். என்ன மன்னிச்சிருங்க அக்கா. அக்கா, இப்ப உங்ககிட்ட சொல்றேன். பெத்தவங்களா இருந்தாலும் இவங்க சுயநலத்துக்கு இத்தனை காலம் நான் பலியானது போதும். எனக்குன்னு வரக்கூடிய எவ்வளோ ஒருத்தியும் பலியாக வேண்டாம். ஜாய் சம்மதிச்சா அவ எனக்கு மனைவி, இல்லைன்னா கல்யாணமே வேண்டாம் எனக்கு. அப்பவும் இந்த வீட்டுல நான் இருக்க போறதுல தனி குடுத்தணும். தனி தனி குடித்தனும். எழுந்து விட்டான். உள்ளே போனான். கட்டிலில் மல்லாந்து படுத்து விட்டான். மனது கொத்தளித்து கொண்டிருந்தது. அதே நேரம், பாத்தியாமா, எங்களை சுயநலம்னு ஒரே வார்த்தையில கேவலப்படுத்திட்டு தன்னை நியாயப்படுத்திக்க அவன் பாக்குறான். இவன் வெளியில போனா எங்களால வாழ முடியாதா? அப்பா குதிக்க, நிச்சயமா வாழ முடியும்பா. ஏன்னா அவன் பிரச்சனைகள்னு வந்து தவிச்சப்போ அவனுக்கு எந்த உதவியும் செய்யாம வேடிக்கை பார்த்தவங்க நீங்க. எங்களை, இந்த பொண்ணுங்களை தாங்கி தாங்கி அவனை நோக்கடிச்சது நீங்க. நாங்களும் உங்களையே மூடி மூடி வக்காலத்து வாங்கினது இப்ப வேற மாதிரி வடிக்குது. அவன் சொன்ன மாதிரி உங்களுக்கு வீடு பணம் எல்லாம் இருக்கு. இனி புள்ள தேவையில்ல. அவன் நொந்துட்டான். நீ அவனுக்கு ஆதரவா? நிச்சயமா. இப்பதான் அவனோட மனசுல புதைஞ்சு கிடந்தது வெளியில வர தொடங்கியிருக்கு. அன்புக்காக ஏங்குறான். அத நல்ல நட்பு மூலமா அவ தரா. மனசு அவளை நாடுனா என்ன தப்பு? அப்படின்னா அவன் எடுத்த முடிவு சரிங்கிறியா? நிச்சயமா எனக்கு தப்பா தோணல. குழந்தையோட அந்த கிறிஸ்தவ பொண்ண மருமகளா நாங்க ஏத்துக்க முடியுமா? உங்க பிள்ளை உங்களுக்கு வேணும்னா ஏத்துக்கத்தான் வேணும். கஷ்டம்தான், வேற வழி. அப்பா உன்ன நீங்க புரிஞ்சுக்கணும்பா. காலம் மாறிக்கிட்டே வருது. நியாயம்னு பட்டா எதுவானாலும் சரி ஏத்துக்க மனசை தயார்படுத்திக்கணும். நம்ம ஜாதியில புத்தம் புதுசா ஒருத்தி வந்தாலும் அவ உங்களுக்கு சாதகமா இருப்பான்னு என்ன கேரண்டி? மதம் எதுவானாலும் மனசும் சரி மனுஷனுக்கு உள்ள பிரச்சனைகளும் சரி மாற போறதில்ல. அம்மா அருகில் வந்தாள். நீ அவளை ஏத்துப்பியா? அம்மா, நான் இந்த வீட்டுக்கு நிரந்தரம் இல்ல, வந்து போறவதான். வாழ போறது நீங்க 2 பேரும் தான். மாப்பிள்ளைகள்லாம் என்ன நினைப்பாங்க? அப்பா, நிறுத்துங்கப்பா, இதுதான் அவனுக்கு பிடிக்கல.
பெத்த பிள்ளையோட உணர்வை உங்களால புரிஞ்சுக்க முடியல. இத்தனை நாள் இந்த குடும்பத்துக்காக உழைச்சது உங்க பிள்ளைதான், மாப்பிள்ள இல்ல. நீ என்னதான் சொல்ற? அரவிந்த் இனிமே உங்களுக்கு அடிமையா இருக்க வேண்டாம்னு சொல்றேன். அப்புறம் அவங்கவுங்க இஷ்டம். அம்மா அப்பாவை பார்த்தாள். இருவரிடமும் குழப்பம் இருந்தது. ஜாய் இரவு முழுக்க உறங்கவில்லை. அரவிந்தை கல்யாணம் செய்து கொள்ளலாமா? என்ன தப்பு? உன்னதமான மனிதன், கொஞ்சம் கூட கண்ணியம் தவறாதவன். நானும் எத்தனை நாள் இந்த பெண் குழந்தையோடு தனியாக வாழ முடியும்? கொஞ்ச வயசுக்காரி, எனக்கும் ஒரு பாதுகாப்பு வேண்டாமா? விவாகரத்து ஆனவள் என்பது ஒரு மோசமான முத்திரை. என் பிரச்சனைகளை ஆழமாக அலச முடியாதவர்கள் கேவலமாகத்தானே விமர்சனம் செய்வார்கள். எத்தனை நாள் உலகத்தை ஒதுக்க முடியும்? விடிந்தால் 4 பேர் முகத்தில் விழிக்கத்தானே வேண்டும். பலவிதமான அலசல்கள், தர்க்க ரீதியான விவாதங்கள் மனதுக்குள் நிகழ்ந்தன. அவரும் குடும்பத்துக்காக உழைச்சு சலிச்சு போனவர். நானும் அவசர வாழ்க்கையில கடுமையா தோற்று இன்னைக்கு தனியா இருக்கிறவ. இந்த குழந்தைக்கு ஒரு ஆதரவு வேணும். ராணி, நம்ம வீட்டுக்கு வராரே அங்கிள், அவர் நம்ம வீட்டிலே இருக்கட்டுமா? ஹை, ஜாலி, இருக்கட்டும்மா. எங்க ஸ்கூல்ல தீபிகாவுக்கு, ஸ்ருதிக்கு எல்லாருக்கும் அப்பா இருக்காங்க. எனக்கு மட்டும் இல்ல. இந்த அங்கிள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா எனக்கு அப்பா ஆயிடுவாரா மம்மி? சிலிர்த்தது ஜாய்க்கு. இத்தனை நேரம் பலவிதமாக யோசித்தும் ஒரு தடுமாற்றம் இருந்தது. பெண்ணாக பிறந்து விட்டதால் மறு கல்யாணம் என்ற போது கூசியது ஒரு மாதிரியாக. ஆனால் குழந்தை ஒப்புக்கொண்டு விட்டது சுலபமாக. வாழ வேண்டியவள் அவள்தான். அவள் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காலையில் எழுந்தாள் ஜாய். உறங்காததால் கண்களை இருட்டி கொண்டு வந்தது. குளித்தால் சரியாகும் என்று பாத்ரூமுக்கு போனாள். தடுமாறி விழப்போனவள் குழாயை கெட்டியாக பிடித்து கொண்டு அப்படியே ஒரு நிமிடம் போல் உட்கார்ந்து விட்டாள். எழுந்தபோது சடாரென என்னவோ அருந்த சத்தம் கேட்டது. பார்த்தாள். கழுத்தில் இருந்த தாலிக்கொடி குழாயின் மேல் பாகத்தில் மாட்டிக்கொண்டு அவள் அவசரமாக எழுந்தபோது அருந்து கீழே விழுந்தது. அருந்த தாலியை கையில் எடுத்தாள். பாணி கட்டிய தாலி. சகலமான பொய்களையும் சொல்லி அவன் கட்டிய தாலி. இது இன்று ஏன் அருந்தது? பாணிக்கு ஏதாவது ஆபத்தா? பைத்தியக்காரி, பழைய சென்டிமெண்ட் உனக்கு ஏன்? இன்னொரு தாலி உன் கழுத்துக்கு வர நேரம் நெருங்கிட்டது. பழைய தாலி இருந்தா குழப்பம்னு தெய்வமா பார்த்து அதை அறுத்து விட்டது. நீ அரவிந்த மணக்கலாம் என தெய்வமே உனக்கு பச்சை கொடி காட்டிட்டது. இனி நீ தயங்க வேண்டாம். ஒரு திருமணம் தோற்றால் ஆண்களுக்கு அது பாதிப்பதில்லை. மறு வாழ்க்கைக்கு அவர்கள் மனமும் உடலும் தயாராகி விடுகிறது. பெண்கள் மட்டும் காலம் முழுக்க அந்த காயங்களை சுமந்து கொண்டு வாழ வேண்டுமா? எது பெண் சுதந்திரம்? தனக்குரிய வாழ்க்கையை தன் மனதுக்கு இசைந்தவனை, பாதுகாப்பு தரும் நல்லவனை தேர்ந்தெடுக்கும் உரிமைதான் பெண் சுதந்திரம். விதவையோ விவாகரத்து ஆனவளோ வாழாவெட்டியோ இவர்களெல்லாம் இங்கு தனி ஜாதி அல்ல. ஒரு முறை தோற்றுவிட்டதால் இவர்கள் பந்தயத்தில் ஓடக்கூடாது என்று யாரும் சட்டம் இயற்றவில்லை. வாழ்க்கை உடல் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, மனசு சம்பந்தப்பட்டது. அதை புரிந்து கொண்டால் நியாயமாக எந்த ஒரு பெண்ணும் எடுக்கும் நல்ல முடிவுகளை இந்த சமூகமும் குடும்பங்களும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அரவிந்த் வந்து விடுவான். காத்திருந்தாள் ஜாய். மறுநாள் காலை அரவிந்த் தெளிவாக இருந்தான். எழுந்து ஷேவ் செய்து குளித்தான். உடைகளை மாற்றிக்கொண்டான். வெளியே வந்தான். அரவிந்த், ஜாய் வீட்டுக்கு போறியா? கேட்டபடி அம்மா வந்தாள். ஆமாம்மா, அவ முடிவு என்னான்னு தெரிஞ்சாகணும் இல்லையா? நாங்க ஜாய் வீட்டுக்கு வரலாமா? நாங்கன்னா நான், அப்பா, உன் அக்கா, நீங்கள்லாம் எதுக்கு? எங்க மருமகளா அவளை ஏத்துக்கிற முடிவை அவகிட்டே நேர்ல நாங்க சொல்ல வேண்டாமா? அம்மா, நீ என்ன சொல்ற? நீ ஜாய கட்டிக்கிறதுல எங்களுக்கு பூரண சம்மதம். அப்பா, அவரால முழுக்க ஜீரணிக்க முடியலதான். ஆனா 4 வட்டத்துல சரியாகும். அவரும் ஏத்துப்பாரு. எனக்கு சம்மதம். உனக்காகத்தான் நாங்க வாழ்றோம். நீ எங்களுக்கு ஒரே பிள்ளை. உன் விருப்பத்தை கலந்து எங்களுக்கு எதுவும் இல்ல. திரும்பி அக்காவை பார்த்தான். நாங்க சந்தோஷமா ஜாய ஏத்துக்கிறோம் தம்பி. நீ எடுக்கிற முடிவுல எந்த தப்பும் இருக்காதுன்னு நான் தீர்மானமா நம்புறேன். தேங்க்யூக்கா. அவள் கைகளை பிடித்து கொண்டான். அப்பாவும் தயாராகி விட்டார். பிள்ளையை இழந்துவிடக் கூடாது என்ற பயம் அவரிடம் கணிசமாக இருந்தது. டாக்ஸி பிடித்து புறப்பட்டார்கள். ஜாய் கதவை திறக்க அரவிந்த் முதலில் நுழைந்தான். வாங்க. அப்பா, அம்மா, அக்கா எல்லாரும் வர்றாங்க. எதுக்கு? அம்மா உள்ளே நுழைந்தபடி, உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டு எங்க கூட கூட்டு போறதுக்கு. ஜாய் வெலவெலத்தாள். அரவிந்தை பார்த்தாள். முகத்தில் வியர்வை. அக்கா அவள் தோளில் கை வைத்தாள். என் தம்பி தப்பான உன்னை தேர்ந்தெடுக்க மாட்டான்னு நாங்க எல்லாரும் நம்புறோம். உன்னை மனப்பூர்வமா ஏத்துக்கத்தான் இங்க வந்திருக்கோம். அவரு எல்லாம் சொன்னாரா? சொல்லியாச்சு. எல்லாருக்குமே ரத்தம் சிகப்பு தான். இதுல மதத்துக்கு மதம் மாறுதா? எங்க உன் குழந்தை? ராணி. அது ஓடி வந்தது.
வாடி கண்ணு, நான் தான் உன் அத்தை. 8 வயசுல எனக்கு ஒரு பிள்ளை இருக்கான். இப்பவே சம்பந்தம் பேசிக்கிட்டுமா ஜாய்? என்ன பாக்குற? இனி வரக்கூடிய தலைமுறையில ஆணும் பெண்ணும் மட்டும்தான் ஜோடி. அவங்க உடம்போட ஒட்டிக்கிட்டு வர்ற ஜாதி மத சட்டைகளை எல்லாம் கழட்டி போட்டுட்டு தான் உள்ள வரணும். புரியுதா? ராணி, இத பாரு, இது உன் பாட்டி, அது தாத்தா. அரவிந்தின் அம்மாவை நெருங்கினாள் ஜாய். சட்டென காலில் விழுந்தாள். எந்திரிமா, நல்லா இரு. இப்பவே புறப்படு, நம்ம வீட்டுக்கு போலாம். அங்க போன பின்னால நல்ல ஒரு முகூர்த்தமா குறிச்சிட்டு கல்யாணத்தை நடத்தலாம். அரவிந்த், அவளோட பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு நீயும் அப்பாவும் வாங்க, நாங்க போறோம். பிடிக்காத வரை விலகி நிற்கும் பெண்மை மனசுக்கு பிடித்து விட்டால் ஒட்டி கொண்டு விடும். இது தாய்மையின் ஸ்பெஷாலிட்டி. மாமியாருடன் நடந்து போகும் ஜாயை பெருமையுடன் பார்த்து கொண்டு நின்றான் அரவிந்த்.